எல்லாம் மேதேவனுடைய கிருபையால் அவருடைய குமாரனும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வகுப்பில் உடன்படிக்கையை பற்றி பார்த்தோம், முகவரியை பார்த்தோம். இன்று நாம் நியாயப்பிரமாண உடன்படிக்கை பற்றி பார்ப்போம். நியாயப்பிரமாண உடன்படிக்கை இது தேவ ஏற்பாடில் ஜூலை ஆகஸ்ட் 2000 வருஷத்தில் வந்த ஒரு செய்தி. இது ஏற்கனவே ஜான்சனுடைய வால்யூம் 15வது வால்யூமத்தில் இருக்குது. தேவ ஏற்பாடில் அதை தமிழாக்கம் பண்ணி அதை கொடுத்துருக்குறோம். சுருக்கமாக நீங்கள் முடிஞ்சால் அதை படித்து பாருங்கள். உடன்படிக்கை என்றால் என்ன என்று பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான பந்தங்கள் இருக்கின்றன. எல்லா பந்தத்துக்கும் அடிப்படையாக ஒரு அக்ரிமெண்ட், ஒரு கான்ட்ராக்ட், ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. அதன்படி தான் நம்ம வாழ்க்கை முழுவதும் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சற்று யோசித்து பார்ப்போம்னால் எல்லா காரியங்களும் அந்த உடன்படிக்கையின் அந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்களின் வழியாகவே நடந்து கொண்டிருக்கின்றன. ஆக அதே போலவே தேவனும் தம்முடைய பிள்ளைகளோடு பந்தம் கொள்ள வேண்டும் என்றால் உடன்படிக்கையின் மூலம் தான் பந்தம் கொள்கிறார் என்று படித்தோம். ஏற்கனவே பன்னீர்செல்வம் எடுத்த வகுப்பில் கூட இந்த உடன்படிக்கை ஒவ்வொரு யுகத்திலும் அந்த உடன்படிக்கை என்னென்ன உடன்படிக்கை ஆண்டு கொண்டு இருக்கிறது என்று சுருக்கமாக கூறினதை பார்க்கிறோம். ஆக உடன்படிக்கை இல்லாமல் தேவன் நம்மோடு பந்தம் கொள்ள முடியாது, நாமும் தேவனோடு பந்தம் கொள்ள முடியாது. ஆக தேவன் உடன்படிக்கையாக நியாயப்பிரமாண உடன்படிக்கை என்று இஸ்ரவேல் ஜனங்களோடு அதை ஸ்தாபித்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த உடன்படிக்கையை கொடுத்தார். அது எங்கே ஆரம்பித்தது? எங்கே? பஸ்கா பண்டிகை என்ன சொன்னாப்புல? சீனாய் மலை. சரி, பஸ்கா பண்டிகையை அது ஆரம்பித்தது. எகிப்தில் அவங்க இருக்கும்போது பஸ்கா பண்டிகை நிசான் 14ஆம் தேதி கொடுத்து அது ஆரம்பித்தது. ஆனால் சீனாய் மலையில் என்ன நடந்தது? ஸ்தாபிக்கப்பட்டது. இங்கிருந்து கொடுக்கப்பட்டு ஆரம்பித்தால் கூட அதை முறைப்படியாக அது சீனாய் மலையில் அது ஸ்தாபிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்போது அந்த உடன்படிக்கை தேவனே இஸ்ரேல் ஜனங்களோடு ஒரு பந்தமாக கொடுக்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு ஜனமாக, ஒரு நேஷனாக, நேஷன் என்று சொன்னோம். நம்ம ஆங்கிலம் தேசம் என்று நடக்கிறோம். நேஷன் என்று சொன்னால் என்ன சொல்கிறோம்? தேசம். தேசம் என்று சொன்னால் என்ன உண்டு? பவுண்டரி உண்டு இல்லையா? இப்போ இந்தியா தேசம் என்று எடுத்தால் பவுண்டரி என்ன? கிழக்கு என்ன இருக்குது? வங்களா இருக்குதுயா. மேற்கு அரபிக்கடல், தெற்கு வடக்கு இமயமலை, இப்படி ஒரு பவுண்டரி இருக்குது. அதே போல் நேஷன் என்று சொன்னோன்னா தேசமே எடுக்கிறோம். ஆனால் இஸ்ரேல் ஒரு தேசமாக எடுக்கும்போது அதை தேசம் என்ற கருத்தில் இல்லாமல் எனக்கு ஜனம் என்று கருத்தில் எடுக்கிறேன். ஜனம் என்ற கருத்தில் எடுக்கப்படுவதை பார்க்குறோம். ஆக இந்த ஜனம் எங்கே உண்டாயிற்று? நேஷனாக எப்போ பிறந்தது? யாக்கோபு. அது எப்போ? கிமு 1813. சரி, அப்போ தான் தேசம் பிறகுது. அவர் யாக்கோபு இருக்கிற வரைக்கும் முற்பிதாவாகிய அவருடைய பேரில் அது அவர் தான் இஸ்ரேல். அவருக்கு கருத்து வரைக்கும் நடந்து பார்க்குறோம். அதன் பின்பு அவர் மறித்த பின்பு அந்த ஜனம் அங்கே பிறகுறதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் எகிப்தில் இந்த மக்களுக்கு என்ன இருக்குது? பயம் உண்டாகும். இந்த ஜனங்களை பற்றி பயம் உண்டு. பயம் பலத்து பெருகி கொண்டு வருகிறார்கள். ஒரு காலத்தில் என்ன செய்வாங்க? எகிப்தையே அவர்கள் ஆண்டு கொள்ளலாம் என்ற ஒரு பயம் வந்ததுனால அவரை கொடுமைப்படுத்துவதை பார்க்கிறோம். அப்போது அங்கே இருந்து தேவன் நினைச்சார், நிசான் 14ஆம் தேதி அந்த பஸ்காவிலே நியாயப்பிரமாணத்தை ஆரம்பித்து அவர்களை வெளியே கூட்டிட்டு வந்து சீனாய் வனாந்தரத்தில் அங்கே அவர்களை வைத்து இன்னும் நிறைய காரியங்களை கூறி அவங்களோட உடன்படிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். இந்த உடன்படிக்கை செய்யும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு? லேவியராகமம் 18:5, ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள். அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான்.
நான் கட்டும். அவைகளால் பிழைப்பான். அப்போ அந்த பிரமாணத்தை கீழ்ப்படிந்தா என்ன உண்டா? ஜீவன் உண்டு. அப்போ அந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கை ஜீவனை கொடுக்கிற உடன்படிக்கை, ஜீவனை கொடுக்கிற உடன்படிக்கை. ஆகையால் உடன்படிக்கை கீழ்ப்படுகிறவனுக்கு ஜீவன் உண்டு என்று தேவன் சொல்கிறதை பார்க்கிறோம். இப்போ நியாயப்பிரமாண உடன்படிக்கையை குறித்து அநேகருக்கு தவறான கருத்துகள் இருக்கும். இது ஒரு அனாவசியமான உடன்படிக்கை, மிகவும் தீமையான உடன்படிக்கை, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இப்படிலாம் வருகிறத பார்க்கும்போது அந்த உடன்படிக்கை என்னால் ஒரு அன்பற்ற உடன்படிக்கை என்றெல்லாம் அநேகர் நினைப்பார். ஆனால் அது யாரால் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை? தேவனால் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை. தேவன் எது தீமை செய்வாரா? தேவன் எப்படிப்பட்டவர்? நல்லவர். அவருடைய எந்த ஒரு தீமையும் இருப்பதில்லை. ஆகியால் கட்டாயம் இந்த உடன்படிக்கை நல்ல உடன்படிக்கையாக தான் இருக்க வேண்டும். அதை பரிசுத்த பவுலோட பின்னால் சொல்வார், மகிமையான உடன்படிக்கை, உன்னதமான உடன்படிக்கை என்று கூறுகிறதை பார்க்கிறோம். ஆகையால் தேவன் கொடுத்த காரியம் எப்பவுமே நல்ல காரியமாக தான் இருப்பார். ஆகையால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த உடன்படிக்கையை தேவன் என்ன செய்கிறாரு? நல்ல காரியமாக கொடுக்குறாரு. என்ன காரியமாக கொடுக்குறாரு? என்ன நல்ல காரியம்? பிழைப்பீர்கள். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் உலகத்தில் உள்ள ஜனங்கள்லேயே அந்த ஒரு ஜனங்களை தெரிந்து கொண்டு உடன்படிக்கை கொடுத்து நீங்கள் செய்திருந்தால் பிழைப்பீர்கள். மற்ற எல்லா மக்களுக்கும் இல்லாத ஒரு சிலாக்கியத்தை என்ன செய்கிறாரு? அந்த மக்களுக்கு கொடுக்குறாரு. அப்போ தேவன் பாரபட்சம் உள்ள தேவன் தானே? அப்படி தானே? பாரபட்சம் உள்ள தேவனா? தேவன் பாரபட்சம் உள்ள தேவன் இல்லை. ஒருவேளை இஸ்ரேல் ஜனங்கள் அது பெர்ஃபெக்டாக பண்ணியிருந்தா கூட நிச்சயமாக தேவன் நினைச்ச முடியும், மற்ற ஜனங்களையும் விட மாட்டார். அது வேற ஒரு பண்ணலாம். ஆனால் அவர் முன்னதாக என்ன அறிந்திருந்தார்? அவர்கள் கீழ்ப்படிய மாட்டார்கள், அவர்கள் அதனால சாபத்துக்குள் போவார் என்று தேவன் முன் அறிந்திருந்தார். சார், இந்த உடன்படிக்கையில் குறிப்பாக நாம் அறிய வேண்டியது, ஏற்கனவே நாம் பார்த்துருக்கோம், உடன்படிக்கையில் ரெண்டு விதம் ஒன்றில் பார்க்கணும். என்ன விதம்லாம்? நிபந்தனை உள்ள உடன்படிக்கை இல்லையா? நிபந்தனை. அப்போ நிபந்தனை என்பது ஒரு கருத்து. நிபந்தனை என்பதில் நிபந்தனை உள்ள உடன்படிக்கை, நிபந்தனை அற்ற உடன்படிக்கை, இல்லாத உடன்படிக்கை. அதே மாதிரி மத்தியஸ்தம் என்ற ஒரு பிரிவையும் கொண்டு போடலாம் இல்லையா? மத்தியஸ்தம், மத்தியஸ்தம் உள்ளது இல்லாதது இல்லையா? ஆக உடன்படிக்கையில் சிலப்படம் 4 விதங்கள் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கை என்பது எதில் வருது? நிபந்தனை உள்ள உடன்படிக்கையா? நிபந்தனை உள்ள உடன்படிக்கை. மத்தியஸ்தம் உள்ள உடன்படிக்கையா? மத்தியஸ்தம் உள்ள உடன்படிக்கை. அதாவது நிபந்தனை உள்ள உடன்படிக்கை, அதே சமயத்தில் மத்தியஸ்தம் உள்ள உடன்படிக்கை. நிபந்தனை இல்லாத உடன்படிக்கை ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? ஆபிரகாம் உடன்படிக்கை நிபந்தனை இல்லாத உடன்படிக்கைன்னு பார்க்குறோம். அதே போல் மத்தியஸ்தம் இல்லாத உடன்படிக்கை ஆபிரகாம் உடன்படிக்கை எடுக்கலாம் இல்லையா? சாரா உடன்படிக்கை நம்ம எடுக்கலாம். எப்போ மத்தியஸ்தம் தேவை? பகை இருக்கும்போது அவசியம் இல்லையா? இப்போ நியாயபரமான உடன்படிக்கை நிபந்தனை உள்ள
இல்லை மத்தியஸ்தம் உள்ள வந்தோம்னா அப்போ என்ன அர்த்தம் இருக்கு? தேவனுக்கும் மனிதனும் பகை உள்ள மனிதனுக்கும் இடையே உள்ள உடன்படிக்கை அப்படின்னா கருத்து. தேவனுக்கும் பகை உள்ள மனிதனுக்கும் இடையே உள்ள உடன்படிக்கை. பகை உள்ள உடன்படிக்கைன்னு சொல்கிறோம். இந்த மனிதர்களை பாவம் செய்து சாத்தானுக்குள் இருக்கிறாரு இல்லையா? ஆகவே அவர்கள் எப்போ பார்த்தாலும் நினைவுலாம் அப்படி தான் இருக்கும், தேவனுக்கு விரோதமாக தான் இருக்கும். இப்போ வேதாகமம் பேசும்போது இந்த உடன்படிக்கைகளை பற்றி பேசும்போது இது முழுவதும் தேவனுக்கும் மனிதனுக்குள்ள உடன்படிக்கை பற்றி பேசுது. ஆனால் வெவ்வேறு காலங்களில் உள்ள வேறு வேறு உடன்படிக்கையை பற்றி பேசிட்டு வருது. இது அடிப்படையாக புரியாதனால தான் பைபிளெல்லாம் ஒரே குழப்பமாக எல்லாரும் படிக்கிறாங்க. பைபிளெல்லாம் குழப்பமாக படிக்கிறாரு. அநேகர் இன்னும் என்ன செய்யற யூதர்கள் தோரான்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன் அவர்கள் என்ன செய்யலை? இப்போ தேவனுடைய வழிநடத்தலில் அந்த திட்டத்தில் எந்த உடன்படிக்கை நம்ம இருக்கிறோன்ற அறிவே இல்லாமல் அவள் அவ்விதம் பேசுகிறதை பார்க்கிறோம். அதே போல் இப்போ கிறிஸ்தவர்கள் எல்லோரும் நான்லாம் ரெக்கை எடுத்து கொண்டு பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எந்த அறிவில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. எதனால் அப்படி பேசுகிறாங்க? சாரா உடன்படிக்கை அம்சங்களை தெரியாதனால அது முடிந்த பின்பும் என்ன செய்யிருக்காங்க, தாங்களும் போயிடுவோம் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இப்படி பலவிதமான குழப்பங்களுக்கு காரணம் உடன்படிக்கையின் தத்துவங்களை சரியாக அறியாதனாலே என்று பார்க்குறோம். இப்போ நியாயப்பிரமாண உடன்படிக்கையில் பார்க்க போனால் அது நிபந்தனை இருக்கிறது, மத்தியஸ்தம் இருக்கிறது என்று பார்க்குறோம். மற்ற காரியங்களை பற்றி நம்ம பார்க்க வேண்டாம், இதுக்கு டேரெக்டாக நான் போகலாம். சரி, இப்போ இந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கையில் 3 அம்சங்கள் இருக்கிறத பார்க்குறோம். நிபந்தனை இருக்குதுன்னு பார்த்தா அது ஒரு அம்சம். பைபிளில் என்னென்ன புத்தகத்தில் அடிக்கிறது? நியாயப்பிரமாண உடன்படிக்கை. நியாயப்பிரமாண உடன்படிக்கை யார் மூலம் கொடுக்கப்படுது? மோசையின் மூலம் கொடுக்கப்பட்டது. அப்போ மோசை இருக்கிற வரைக்கும் அவர் எழுதின உடன்படிக்கைகள் சட்டத்திட்டங்கள் எல்லாமே என்னது? நியாயப்பிரமாண உடன்படிக்கை. அது அப்போ எதுலேருந்து ஆரம்பிக்குது? எந்த புக்கிலேருந்து ஆரம்பிக்குது? எது? ஆதியாகமம், யாத்திரம், லேவியராகமம், என்னாகும், 5 ஆகமாக இருக்குது. சரி, உடன்படிக்கை நியாயப்பிரமாண உடன்படிக்கையை பற்றி பேசுகிறது எந்த உடன்படிக்கை பேசுது? யாத்திராமம் தான் ஆரம்பிக்குது, ஆதியாகமம் சொல்லக்கூடாது. என்ன இவன் எங்கே பார்த்தோம்? நியாயப்பிரமாண உடன்படிக்கை எங்கேருந்து ஆரம்பிக்குது படித்தோம்? எங்கே? ஏத்தில் பஸ்கால்னு ஆரம்பிச்சு பார்த்தோம். அது ஆதியாகமத்தில் இருக்குதா? இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம ஆதியாகமம் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. மோசையின் ஆகமங்கள் எத்தனை கேட்டால் என்ன செய்யலாம்? ஆதியாகமம் சேர்த்து சொல்லலாம். ஆனால் நியாயப்பிரமாண உடன்படிக்கை பற்றி சொல்லும் பொழுது அது எங்கேருந்து ஆரம்பிக்குது? யாத்திராகமம் இல்லையா? யாத்திராகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும். சரி, உபாகமம் வரைக்கும் மோசே உயிரோடு இருக்கிறார் இல்லையா? அது யோசுவா வந்துடுது. அப்போ இதன் மூலம் சொல்லப்பட்ட சகல காரியங்களும் என்னது? நியாயப்பிரமாண உடன்படிக்கை என்று பார்க்குறோம். அப்போ அந்த அதில் சொல்லப்பட்ட நிபந்தனைகள் எல்லாமே அதில் என்ன இருக்குது? முதல்ல நிபந்தனைகள் இருக்குது. நிபந்தனைகள்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோம்? கண்டிஷன்ஸ். ஏன்னா கண்டிஷன்ஸ் இருக்கு. ரெண்டாவது, அந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கை என்ன இருக்குது? என்ன இருக்குது? என்ன பேர்? பிரமாணங்கள். அதான் நிபந்தனைகள் பிரமாணங்கள்லாம் அதை சேர்த்துப்போம். நிபந்தனை சட்டத்தங்கிட்ட இல்லையா? ரெண்டாவது என்ன இருக்குன்னா, அதை நடத்துவதற்கான ஒரு ஸ்தாபனம் இருக்குது. ஸ்தாபனம் இல்லையா? ஆசிரியர் கூடாரம் இருக்குது இல்லையா? அதுக்கு பல பலிகள் இருக்குது. இப்படி பல விதமான ஒரு ஸ்தாபனங்கள் அதில் அடங்கி இருக்குது. அதுவும் எதை சேர்ந்தது தான்? நியாயப்பிரமாண உடன்படிக்கையை சேர்ந்தது தான். ஏன்னா நியாயப்பிரமாண உடன்படிக்கையில் அவங்க தேவனோட பந்தத்தில் இருக்குன்னா எது முக்கியம்? எது முக்கியம்? ஏற்பாடு என்னது? பலி, பாப நிவாரண பலி. அது வருஷத்துக்கு ஒரு கடை செய்யப்பட வேண்டும். அப்போ அந்த மாதிரி ஒரு பல விதமான அம்சங்கள் அது அடங்கி இருக்குது. அப்போ பலவித ஆராதனை அம்சங்கள் அது. அப்போ அந்த ஆராதனை அம்சங்கள் நிபந்தனையோட பலவிதமான அம்சங்கள் அதில் அடங்கியிருக்கு இல்லையா? அப்போ அதெல்லாம் சேர்ந்தா என்னது?
என்னது? நியாயப்பிரமாண உடன்படிக்கை. அது மட்டுமா இருக்குது? ஊழியக்காரங்க இருக்காங்க. அந்த உடன்படிக்கையை செயல்படுத்துவதற்கு, இந்த ஆராதனை நடத்துவதற்கு பல ஊழியக்காரங்க இருக்காங்க. அந்த சொசைட்டியை வழிநடத்துவதற்கு, அந்த சமுதாயத்தை வழிநடத்துவதற்கு ஒரு கூட்டமே இருக்குது. அது என்ன பேர்? நம்ம அலுவலர்கள் நடத்துக்கலாம் இல்லையா? அந்த ஆஃபிஷியல்ஸ். இந்த ஆஃபிஷியல்ஸ் யாரெல்லாம்? யாரு? ஆசாரியர்கள், லேவியர்கள். அதுக்கு இடையில ஆள் இல்லையா? நிதனிமேர். நம்மளே மறந்துட்டீங்களா நீங்கள்? என்ன நிதனிமேர்? அது பிறகு கோத்திர தலைவர் இருக்கான் இல்லையா? சரியா? ஆக இந்த லேவியர்லேயும் 3 பிரிவு இருக்குது இல்லையா? ஆக அவங்கெல்லாம் சேர்ந்தது பிரதான ஆசாரியன்னு விட்டுட்டீங்க. ஆசாரியிலேருந்து ஆரம்பித்தோம். பிரதான ஆசாரியன் அது இருக்குது இல்லையா? டோட்டாலிட்டியாக பார்க்கணும். நம்ம டோட்டல் பிக்சர் அப்படி எடுக்கணும். அப்போ ஆசாரிப்பு கூடாரத்தில் முதல்ல பிரதான ஆசாரியன், அது பிறகு ஆசாரியர்கள், லேவியரில் 3 வகுப்பார், அதை மறந்துடக்கூடாது. நிதனிமியர், அது பிறகு கோத்திர தலைவர்கள். ஆக இத்தனை விதமான அது எத்தனை 6 பேர் இருக்காங்க இல்லையா? 6 பேர் சேர்ந்தது எனது அலுவலர்களாக இருக்காங்க. அப்போ இவ்வளோ சேர்ந்தது நியாயப்பிரமாண உடன்படிக்கை. இப்போ நியாயப்பிரமாண உடன்படிக்கையில் 3 அம்சங்கள் இருக்கிறத பார்க்குறோம். இந்த 3 அம்சங்கள் எதில் முக்கியமாக செயல்படுறதை பார்க்குறோம். பாவ நிவர்த்தி நாளில் அவரவர் அந்த வேலையை செய்யும்போது அவங்களுக்கு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறத பார்க்குறோம் இல்லையா? ஒவ்வொரு இடமும் செய்யணும். என்ன அடுத்தாப்புல இந்த பாவ நிவாரண பலி என்று சொல்லும்போது அதை சிங்குலரில் நினைக்காம எப்படி நினைக்கணும்? ப்ளூரலாக நினைக்கணும். பலிகள் அப்படின்னு வேதம் சொல்லுது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 23. பலிகளாலே ப்ளூரல் இல்லையா? ஒரு பெந்தேகோஸ்துக்காரர் 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட அந்த வசனத்தை எடுத்து காட்டி பலிகளாலேட்டு போட்டிருக்கு, அது என்ன அர்த்தம்? உங்கள் 2 பேருக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்குது இல்லையா? சகல சத்தியத்துக்குள்ளும் அந்த பரிசுத்தாவி நடத்துவங்களை பலிகள்ட்டு போட்டிருக்கேன்னா, இல்லை பலி தான். அவங்க இதை திருத்த பார்க்குறாங்களே தவிர எது கீழ்ப்படிய மனசு இல்லை. வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய மனசு. அது பலிகள் இல்லை, பலி தான். இயேசு பலி தான் பலி. அது மூலம் தான் எல்லாரும் அப்படி தான் சாதிக்க பார்க்குறாங்க தவிர ஆனால் இது கீழ்ப்படிய மனதில்லை. ஏன் அப்படி போட்டிருக்குது, அது அர்த்தம் என்ன என்று யோசிக்க மனதில்லை. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இருக்குதான்? பரிசுத்தாவி இருக்குதான், பரிசுத்த அபிஷேகம் இருக்குதான். அப்போ அது என்ன காட்டுது? பைபிளை திருத்த பிரயாசப்படுகிற ஒரு ஆவி உள்ளே இருக்குமானா அது என்ன ஆவி? ஒளியின் வேஷம் எடுத்து கொடுக்குற ஆவி. இது கீழ்ப்படியணும். அது ஆவியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாம் பரிசுத்தாவி மாதிரியே தெரியும், ஆனால் வேதத்துக்கு அது என்ன செய்யாது? கீழ்ப்படியாது. எப்பவுமே முரண்பாடாக பேசிக்கிட்டே இருக்கும். சரி, ஆக நம்ம பார்த்தோம் என்ன பலி பார்த்தோம்? பலிகள் என்று ஏன் புலூரலாக போட்டிருக்கு? பலிகள் என்று ஏன் புலூரலாக போட்டிருக்கு? நம்ம சொல்லலாம், வேறு யாரும் சொல்ல முடியாது. எப்படி? அதாவது லேவியராம 16ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? காளை பலி, அது பிறகு கர்த்தருடைய ஆடு பலி. அப்படி சொல்லணும். என்ன? கர்த்தருடைய ஆடு. அப்போ கர்த்தருடைய ஆடுங்கும்போது அது ஒரு கூட்டம். மணவாட்டு சபையாக அந்த ஒரு முற்றிலும் மேற்கொண்டார். மோர் தேன் கான்குரர் சொல்கிறோம் இல்லையா? மோர் தேன் கான்குரர். கான்குரர்ஸ்னா யார்? ஜெயங்கொண்டவர்கள்னா யார்? திரள் கூட்டத்தார். மோர் தேன் கான்குரர்ஸ், முற்றிலும் அதிகமாக ஜெயங்கொண்டவர்கள். அவங்க யார்? சிறுமந்தை வகுப்பார். இந்த சிறுமந்தை வகுப்பாருடைய பலிகளும் இங்கே அவசியம் இல்லையா? இது பரலோகத்தில் உள்ளவர்கள் சொன்னோன்னே நம்ம என்ன நினைக்கக்கூடாது? பரலோகத்தை க்ளீன் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. பரலோகத்தில் அசுத்தம் உண்டா? இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் அப்படி நினைக்கப்பட்டு எழுதியிருக்கு?
இந்த ஹெவன்லிங்கிறது போட்டிருக்க வார்த்தைக்கு அநேகர் எடுத்துடுறாங்க பரலோன்னு மொழியாக்கம் பண்ணிடுறாங்க. இது மொழியாக்கத்தில் உள்ள பேசுறது. மேலானகள் உன்னதமானகள் என்ற கருத்துலேயும் என்ன செய்யலாம், ஹெவன்கிற வார்த்தை உபயோகிக்கலாம். ஹெவன்கிற வார்த்தை கிட்ட 4 கருத்தில் உபயோகிக்கலாம். ஸ்பேஸ், ஹெவன், தேவன் இருக்கிற இடமும் ஹெவன் இல்லையா. இப்போ டிஸ்பென்சேஷனில் அவர் என்ன செய்யுது, யுகங்களை பற்றி படிக்கிறோம் இல்லையா, 2 யுகம். அப்போ ஆவிக்குரிய கண்ட்ரோல், அதுவும் ஹெவன்லி கண்ட்ரோல் எடுக்கிறோம் இல்லையா. இப்போ கண்ட்ரோல் யார், ஹெவன்லி கண்ட்ரோல் யார், சாத்தான். 1000 விதத்தில் யெஷுவா கிறிஸ்து தான் கண்ட்ரோலாக இருக்க போகிறார் இல்லையா. அவங்க அந்த கருத்துலையும் எடுக்கலாம். இப்போ மேலானவைகள் உன்னதமானவைகள் இந்த கருத்துலையும் இந்த ஹெவன்கிற வார்த்தையை எடுக்கலாம். ஆனால் என்ன செய்யக்கூடாது, பரலோகத்தில் உள்ளவர்கள்ட்ட எடுக்கக்கூடாது. அப்போ இதை வசனத்தின்படி மேலானவைகள் உன்னதமானவைகள் யார், உன்னதமானவர்கள் யார் போகிறார், பசுத்தவான்கள். 1,44,000 செயின்ஸ் செஞ்சுருக்காங்க போகிறாங்க. அவங்களும் என்ன செய்யணும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். அந்த கருத்தில் எடுத்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் இல்லையா. சரி, ஆக பல பலிகளாக அவங்க என்ன உடன்படிக்கையில் செய்கிறாங்க, சாரா உடன்படிக்கை. சாரா உடன்படிக்கையில் அது என்ன ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்கிறோம், அதை பலியினால் செய்கிற உடன்படிக்கை, பலினாலான உடன்படிக்கை இல்லையா. அந்த பலினாலான உடன்படிக்கையின்படி போகிறார்கள். அவர்களும் இதில் இருக்கிறார்கள். எதில் வந்துடுறாங்க, ஆராதனை அம்சங்களிலும் அலுவலகாகவும் வர்றாங்க, அலுவலகாகவும் வருகிறார்கள். ஆனால் அவர்கள் இந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களா இல்லை. ஆனால் உடன்படிக்கை சார்ந்தவர்கள், அவர்கள் உடன்படிக்கை சார்ந்தவர்கள். ஆசாரியர்கள் அங்கே இருக்காங்க, தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. இவங்க இந்த உடன்படிக்கை செயல்படுத்தல் உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இந்த உடன்படிக்கைக்குள்ளாக இல்லை. ஆனால் உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக தான் இருக்கிறாங்க. அவங்களும் அந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று பார்க்குறோம். ஆக நியாயபரமான உடன்படிக்கை என்று சொல்லும்போது பல காரியம் அடங்கியிருக்குது. இந்த பல காரியங்களில் அதனுடைய ரிசல்ட் வந்து நித்திய ஜீவனை கொடுக்குற உடன்படிக்கை இல்லையா. என்ன கொடுக்கணும், ஜீவனை கொடுக்குறோம் இல்லையா. இந்த உடன்படிக்கையை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னா தேவனுடைய திட்டம் நல்லா புரிஞ்சுக்கலாம். நியாயபரமான உடன்படிக்கை மேலே எனக்குலாம் ஒரு காலத்தில் ரொம்ப வெறுப்பு உண்டு. ஆனால் இதை பற்றி படித்து இதை புரிஞ்ச பின்பு இதை ரொம்ப நேசிக்க ஆரம்பித்தேன் உடன்படிக்கை. ஏனென்றால் இந்த உடன்படிக்கை மூலம் உங்களுக்கும் எனக்கும் என்ன கிடைக்குது, ஜீவன் கிடைக்கும். இந்த ஜீவன் கிடைக்கிற பர்பஸே தான் யெஷுவா கிறிஸ்துக்கே ஜீவனை கொடுக்குறது, யெஷுவா கிறிஸ்துக்கே ஜீவனை கொடுக்குறது, மணவாட்டு சபைக்கு ஜீவனை, எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்குற உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை தான். அப்போ அது நன்மையான உடன்படிக்கை இல்லையா, நன்மையான உடன்படிக்கை, தேவன் மிகவும் ஞானமாக ஏற்படுத்தி வச்சிருக்கிற உடன்படிக்கையாக இருக்கிறது. சரி, இந்த உடன்படிக்கையில் அலுவலர்கள் முக்கியமான காரியம்னு பார்த்துட்டோம். இந்த பாவ நிவர்த்தி நாளில் அவங்க எல்லா வேலையும் செய்கிறாங்க. இப்போ பாவ நிவர்த்தி நாள் என்று பார்க்கும்போது அது ரசலோட முதல்ல என்ன நினைச்சாரு, பாவ நிவர்த்தி நாள் என்ன நிறைவேறுதல் எந்த காலப்பகுதி நினைச்சாரு, சூசிஜீவம் மட்டும்தான் நினைச்சார். சூசிஜீவம் மட்டும்தான் பாவ நிவர்த்தி நாள் நினைச்சார். ஆனால் போக படிக்க அவர் தெளிவடைச்சு என்ன சொன்னார், பாவ நிவர்த்தி நாள் சூசிஜீவம் மட்டுமல்ல 1000 வருட யுகத்தையும் சேர்ந்ததுன்னு படித்தார். ஏன் அப்படி நினைச்சாரு, ஆசீர்வாதம் கொடுக்குற பகுதியை அவர் மேலே விட்டுட்டார். பலி செய்கிற காரியத்தை மட்டும்தான் பார்த்தார் இல்லையா. அதுபோல் பலி செய்த மட்டும் முக்கியம் இல்லை, அதை வந்து என்ன செய்யணும், தேவனிடம் ஒப்புரவாக்கணும். மகா பரிசுத்துக்கு கொண்டு ரத்தத்தை கொண்டு போய் என்ன செய்யணும், ஒப்புரவாக்கல் பண்ண பிறகு ஆரோனும் மோசையும் வந்து என்ன செய்யணும், ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். அதோட முடிஞ்சு போச்சா, யாரா சொல்லுங்க. அப்போ ஜனங்கள் என்ன செய்யணும், பலியில கொண்டு வரணும். ஜனங்கள் என்ன செய்யணும், பலியில கொண்டு வரணும். பலின்னு சொன்னா சுசியுக பலி மட்டும் நினச்சிக்கிட்டே இருக்கும். 1000 வருட யுகத்தில் ஜனங்கள் பலி கொண்டு வரணும், ஸ்தோத்திர பலிகள் இல்லையா, அதை கொண்டு வரணும். அது வரும்போது தான் அந்த அட்டோன்மெண்ட்டே கம்ப்ளீட்டாக ஒப்புரவாகுதல் நடக்குது என்று பார்க்குறோம். ஆகவே அதற்கு பிறகு அவர் என்ன சொன்னார், 1000 வருட யுகமும் அந்த ஒப்புரவாகுதல் நாளில் சேர்ந்து இருக்குது. ஒப்புரவாகுதல் என்பது 2 யுகங்களை கொண்டது, சுவிசேஷ யுகத்தையும் 1000 வருட யுகத்தையும் கொண்டது என்று பார்க்குறோம். ஆக இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உள்ளே அடங்கியிருக்கிறத பார்க்குறோம். அப்போ நியாயபரமான உடன்படிக்கையில் ஒரு முக்கியமான அம்சம் பாவ நிவர்த்தி நாள் பலி.
அந்த பாவநிவர்த்தி நாள் பலியில் தான் இந்த காரியங்கள் எல்லாமே என்ன இருக்குது, கட்டப்பட்டிருக்கிறது, முத்திரிக்கப்பட்டு இல்லையா? அப்போ முத்திரிக்கப்பட்டு பலனை கொடுக்குறது ஜீவனை கொடுக்கணும் இல்லையா? ஜீவனை அது தர வேண்டும். அப்போ கடைசியில் எல்லா ஜனங்களும் ரெஸ்டியூஷனில் எல்லா ஜனங்களும் ஜீவனை பெறுவது கூட யார் மூலம் தான் பெறப்படுறாங்க? நியாயப்பிரமாணத்தின் மூலம் தான். எது மூலம் யாருக்கு சொல்லப்படுது? எது மூலம்? நியாயப்பிரமாணத்தின் மூலம் கொடுக்கப்படுது. அப்போது இந்த உடன்படிக்கை என்ன பேராக இருக்கும்? புது உடன்படிக்கை என்ற பேரில் வரல இல்லையா? அப்போ இந்த உடன்படிக்கைக்கும் புது உடன்படிக்கை என்ன வித்தியாசம்? என்ன பேர்? மத்தியஸ்தர் வேறுபட்டவர் இருக்கட்டும். ரிசல்ட்டில் இது ஒரு வருஷம்தான் நிற்கும் எஃபெக்ட் இல்லையா? அது எப்படி இருக்கும்? நித்தியத்துக்கு யுகமாக நித்திய உடன்படிக்கை இல்லையா? அதனால இது வந்து என்ன செய்யும்? குற்றவாளின்னு தீர்க்கும், தண்டனை கொடுக்கும், மனசாட்சியை உயிர்ப்பிக்கும், அவ்வளோதான். ஆனால் உதவி செய்யாது. உதவி செய்யும்போது எந்த உதவி உதவி செய்யுது? கிறிஸ்துவின் பலி புண்ணியம் தான் நினச்ச முடியும், உதவி செய்ய முடியும். கிரேஸ் கவர்னன்ட்டு அதில் சேர்ந்து வந்து ஒரு கிரேஸ் நமக்கு பிச்சையாக கிடைக்குது. ஆக அது இன்னும் மேன்மையான காரியமாக இருக்குது. இதே உடன்படிக்கை புது உடன்படிக்கையாக வருவது மட்டுமில்லாமல் அது இன்னும் உன்னத பலமுள்ள உதவி செய்கிற உடன்படிக்கையாக வருகிற பார்க்கும். அது ஜீவனை கொடுக்குறதா இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருப்பது நியாயப்பிரமாண உடன்படிக்கை என்று பார்க்குறோம். நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் காலம் ஏற்கனவே பார்த்தது போல் யாத்திராமத்தில் ஆரம்பிக்குது. நிசான் 14 ஆரம்பித்து கடைசி எது வரைக்கும் வருது? உபாகம் வரைக்கும் வருது என்று பார்த்தோம். சரி, இப்போ இந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது என்று சொல்கிறோம். கொடுக்கப்பட்டது சொல்கிறோம். எப்போ ஏற்கனவே ஒரு உடன்படிக்கை இருக்குது, அந்த உடன்படிக்கை இருக்கும்போது இது கொடுக்கப்படுது இல்லையா? யாருக்கு ஏற்கனவே இருக்கிற உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? ஆபிரகாம் உடன்படிக்கை. இது ஆபிரகாம் உடன்படிக்கை. இது ஆபிரகாம் உடன்படிக்கை. ஆபிரகாம் உடன்படிக்கை எப்போ கொடுக்கப்படுது? வருஷம் 2045 BC. என்ன 2045 BC. இதில் ஏதோ அப்ஜெக்ஷன் இருக்கா? சரி, காலக்கணக்கெல்லாம் நம்ம படிச்சுக்கணும். மறந்து போயிருந்தால் திருப்பி எல்லாம் எடுத்து பாருங்க. ஏன்னா தேவர்பாடு இருக்குது. ஏற்கனவே நம்ம 2ஆம் வால்யூமும் வச்சுருக்கீங்களே, அனைவரும் வச்சுருக்கீங்க இல்லையா? அதில் கட்டாயம் இருக்குது, அதை பாருங்கள். 2000 கிமு. சரி, இப்போ இந்த ஆபிரகாம் உடன்படிக்கையோட என்ன உடன்படிக்கை சேர்க்கப்படுது? நியாயப்பிரமாண உடன்படிக்கை சேர்க்கப்படுது. ஏற்கனவே ஒரு ஆபிரகாம் உடன்படிக்கை ஒன்று இருக்குது, அது போகவே இல்லை, அது அப்படி தான் இருக்குது. ஆனால் தேவன் ஆபிரகாமுடைய இருக்குது நித்திய உடன்படிக்கை ஸ்தாபித்தார் இல்லையா? ஆனால் என்ன பண்ணுறாரு? நியாயப்பிரமாண உடன்படிக்கைங்கிறத ஒன்று எனக்கு இஸ்ரேல் ஜனங்கிட்ட கூட்டுறாரு, அடிஷனலாக கொடுக்குறாரு, இது கீழ்படிக்க சொல்லி கொடுக்குறாரு. எவ்வளோ காலம் தாண்டி கொடுத்தாரு? அப்படி எங்கே போட்டிருக்கு? கலாத்தியர் 3 கரெக்ட், படிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்.
17 ஆ. நானூற்றி 30 வருஷத்துக்கு பின்னால் உண்டான நியாயப்பிரமாணம். இப்போ 430 வருஷத்துக்கு பிறகு தான் ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ணி, ஆபிரகாம் உடன்படிக்கை எப்போ பண்ணாரு? இப்போ பிறகு சொன்னார். எப்போ பண்ணார்? அப்படி சரி, அது நான் அதை கேட்கும்போது சரி வருஷத்தை கேட்கல. எந்த சந்தர்ப்பத்தில் அந்த உடன்படிக்கை பண்ணப்பட்டது? கானான் தேசத்துக்கு நுழையணும்னு படம் இல்லையா? ஊர் தேசத்தை விட்டு விட்டு அவன் என்ன செய்கிறான்? இதில் இருக்கிறோம் ஆப்பிரிக்கா ஊர் தேசம் இருக்குது. இங்கேருந்து பிறகு ஆறாண்டு போகிறான், அங்கே தாழ்மா இறந்து போகிறாரு, திரும்பி உள்ள வர்றான் கானான் தேசம் இல்லையா? அப்படிதானே கானான் தேசம் உள்ள வரான். அப்போ தான் தேவன் நினச்சிக்கிறாரு, இங்கேயே சொல்லிட்டாரு, இங்கேயே தேவன் சொன்னார், ஊரில் பிரதேசம் நான் காண்டி தேசத்துக்கு போ இப்படி சொல்லிட்டாரு. அவன் என்ன செய்யறான்? புறப்பட்டு வந்தான். இன்னொரு ஆறாங்கிற பகுதியில் என்ன செய்யறான்? உட்காந்துடுறான். அங்கே தேராக என்ன செய்யறான்? அங்கே அப்பா தேராக மறித்து போகிறான். அது போல இவர் காணத்துக்கு வரான். இங்கே காணத்துக்கு வந்த பிறகு தான் தேவன் நினைச்சாரு அந்த உடன்படிக்கையே நிச்சயம் பண்ணுறேன், அவனுக்கு கொடுக்குறேன். இதை நீங்கள் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் சொல்லும்போது தெளிவாக சொல்லிட்டு வர்றார் இல்லையா? சரி, இப்போ இது இந்த இடத்துல அவன் எப்போ தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுத்தி அவன் வந்து முடிக்கிறானோ அது பிறகு வாக்குத்தத்தம் அவன் சுதந்திரத்துக்கு கொடுக்கிறான், அவனுக்குரியதாக ஆகிறது. அப்போது இங்கே வந்த பின்பு கொடுக்கப்படுற உடன்படிக்கை ஆபிரகாமின் உடன்படிக்கை. இந்த ஆபிரகாம் உடன்படிக்கை என்னது? ஆபிரகாம் உடன்படிக்கை என்ன? உன் வித்துக்குள் இல்லையா? இன் தை சீட் எல்லாரும் ஆசிரியப்படுவாங்க, ஆசீர்வாதம் எல்லாருக்கும். அதில் இதெல்லாம் கிறிஸ்தவனுக்கு மானதை வேறடிக்கவே இல்லை. இந்த வாக்குத்தத்தம் கிறிஸ்தவ மனதில் வேறடிக்கவே இல்லை. இது வேறடித்தா என்ன சொல்ல மாட்டாங்க அவங்க? இது எப்படி நரகோபதேசம் போதிக்க மாட்டாங்க. ஆபிரகாம் என்ன சொல்றாரு? உனக்குள் சகல ஜனங்களையும் ஆசீர்வதிப்பேன். அதே ஆதியாகமம் 12:3 சொல்லிட்டாரு. 22:17-18 என்ன சொல்லுவார்? ஆதியாகமம் 22:18 அங்கே உன் வானத்தின் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்கும், கடற்கரை மணல் உன் வித்துக்குள். அங்கே தான் வித்துக்குள்ட்டு ஒரு வார்த்தையை சேர்க்கிறார். ஆதியாகமம் 12:3 உனக்குள், அங்கே உன் வித்துக்குள் சகல ஜனங்களையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. இப்போ சகலம் சொன்ன பிறகு பூமியில் சகல வம்சமும் ஆசீர்வதிக்கப்படும் சொன்ன பிறகு நரகத்துக்கு யார் உபத்திரப்பட முடியும்? இல்லையா? காமன் சென்ஸ் என்னது? சகலமும் சொல்லியாச்சு. ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு இதை புரியாதனால, ஆபிரகாம் உடன்படிக்கை காரியங்கள் இதை பற்றி ஒன்றும் புரியாதனால அவங்க என்ன செய்கிறாங்க? நரகம்னு பேசிகிட்டே இருக்காங்க. இந்த கேல்வினிசம்ங்கிறவர் அந்த கான்செப்டை கொடுத்தாரு, அதை நம்பிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. பைபிளை படிக்கிற கிடையாது. அதெல்லாம் காரணம் இதெல்லாம் எடுத்து கொடுக்குறது யார்? பிரசங்கிகள் தான். தவறான உபதேசங்களை தவறான ஆவியுடையவர்களாக பேசிக்கிட்டே இருக்காங்க. பைபிள் கீழ்பட்டு கிடையாது. பைபிள் சொல்வது உனக்குள் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும். எப்படி ஆதாமுக்குள் எல்லாரும் சபிக்கப்பட்டாங்களோ அதே போல் எல்லாரும் ஆபிரகாமுக்குள் ஜீவனை பெறுவார்கள். அதுதான் வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் கொடுத்த பின்பு அந்த வாக்குத்தத்தை எப்படி நிறைவேறுன்னு சொல்லலை அவர். ஆனால் தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்க முன்னையே அதை ஒரு தீர்க்க தரிசனமாக யாருக்கு சொல்லிட்டாரு? ஆதாம் சொல்லிட்டார் இல்லையா? என்ன சொன்னார்? உன் வித்துக்கும் ஸ்திரீன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவரை உன் தலையை குதிங்காலை கடிப்பேன், அவர் தலையை நசுப்பார், நீ சேதப்படுத்துவார். அது எப்படிப்பட்ட குதிங்காலை கடிக்கிற மாதிரி சின்ன சேதமாக இருக்கும். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு? உன் தலையை நசுக்கி அழிச்சு போடுவார். வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். அது வாக்குத்தத்தம் சொல்ல முடியாது, ஒரு தீர்க்க தரிசனமாக இருந்தது. ஏன்னா வாக்குத்தத்தை பெறக்கூடிய அளவுக்கு ஆதாம் என்ன இல்லை, யோக்கியனா இல்லை, அவன் விழுந்து போயிட்டான், பாவம் செய்துட்டான். ஆனால் ஆபிரகாமுக்கு அதை கொடுக்குறாரு. உன் வித்துக்குள் பூமியில் சகல ஜனங்களை ஆசீர்வதிக்க சொன்னால் ஆசீர்வாதம் எப்போ வரும்? பிசாசை ஒழிச்சாதான்
ஆசீர்வாதம் வரும். அவன் தான் தடையாக இருக்கிறான். அப்போ பிசாசு ஒழிக்கப்படும். இந்த கருத்தெல்லாம் அவர் சொல்லிடுறார். ரைட். ஆனால் எப்போன்னு சொல்லலை, எப்படி செய்ய போகிறேன்னு சொல்லலை. அதுக்கு தேவன் நினைச்சிடறாரு, நியாயப்பிரமாண உடன்படிக்கையே உள்ளே கூட்டுகிறார். இதை கூட்டுகிறார் என்பதற்கு கருத்தை வேற விதத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்கு? கலாத்தியர் 3 சொல்லு, என்ன சொல்லியிருக்கு? அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற வித்து வரும் பொழுது அது அக்கிரமங்கள் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தத்திலே கட்டி. அப்போ நியாயப்பிரமாணம் அக்கிரமங்களால் கூட்டப்படுதா? மொழியாக்கம் தவறு. பெசகு அக்கிரமங்கள் கூட்டப்பட்டதுனால நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இங்கிலீஷ் படி இருக்கும். மக்கள் அக்கிரமங்கள் நிறையா போது என்ன செய்கிறார், ஒரு ஸ்பெசிமன் எடுத்து என்ன செய்கிறாரு, அக்கிரமம் கூடாதபடி தடுக்கிறதுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறார் இல்லையா? புரியுதா? அதை இங்கிலீஷில் அழகாக இருக்குது. தமிழில் என்ன செய்கிறாங்க, கூட்டப்பட்டு அக்கிரமங்கள் நிமித்தம் கூட்டப்பட்டு தான், அதுக்கு கூட்டப்பட்டது மாதிரி நியாயப்பிரமாணத்துக்கு அக்கிரமத்தை கூட்டின மாதிரி எழுதப்பட்டிருக்கு. நானும் படிச்சுட்டு என்னடா எழுது இப்படி இருக்கு எடுத்து பார்த்தா இங்கிலீஷில் பார்த்தா கிளியராக இருக்குது. என்ன ஆக நான் கேட்டது வந்து வேதவதம் சொல்லுது, சரிதான், கூட்டப்பட்டதுன்னு சொல்லுது. வேறு சித்தரிக்கிற விதமாக உருவ விதமாக இங்கே சொல்லப்படு. எப்படி? ஆகா, சரி. இன்னொன்று அந்த ஏபோத் பிரதான ஆசாரியன் அணிஞ்சிருக்கான் ஐயா. பிரதான ஆசாரியன் என்ன அணிஞ்சிருக்கான்? ஏபோத்துன்னு ஒன்று அணிஞ்சிருக்கான் இல்லையா? அதுக்குள்ள இருக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்கு? என்ன சேர்க்கப்பட்டிருக்கு? தோளில் தொங்கும். அது பேர் என்ன? மார்பதக்கம். கரெக்ட். அதுக்கு சரியான பேர் என்ன? நியாயவிதி மார்பதக்கம். நியாயவிதி மார்பதக்கம். நியாயப்பிரமாணம் உள்ள ஞாபகம். அது 12 கோத்திரத்துடைய கற்கள் வைக்கப்பட்டிருக்கோம். அது அதெல்லாம் மறந்துட்டீங்களா? ஆசிரியர் கூடாரத்தை பற்றி படிக்கும்போது படிச்சிருக்கோம் இல்லையா? இது ஏகோத்து எதை குறிக்குது? ஆபிரகாம் உடன்படிக்கை குறிக்குது. அதான் நினைச்சிருக்கேன். இடுப்புல தோலை அரைஞ்சி இடுப்புல வார்க்கச்சோட கட்டப்பட்டிருக்கு. ஏகோத்து அதை கட்டப்பட்டு இதோடு இணைக்கப்பட்டிருக்கு. திடீர்னு பார்த்தா ஏகோத்து அதோட நியாயவிதி பார்ப்பதற்கும் ஏகோத்தோட சேர்ந்த ஒரு பகுதியாகவே காணப்படும். ஆனால் அது தனிப்பட்ட முறையில் அந்த நியாயவிதி ஏகோத்தோட நியாயவிதி பார்ப்பதற்கும் கூட்டப்பட்ட ஒன்றாயிருக்கிறது. அதே போல் ஆபிரகாம் உடன்படிக்கையில் இது கூட்டப்பட்டு ஒன்றதாக இருக்கிறது. கூட்டப்பட்டு ஒன்றதாக இருக்கிறது என்று பார்க்குறோம். இது வந்து முடிஞ்ச உடனே தேவன் இன்னொரு உடன்படிக்கை கொடுக்குறாரு. அது என்ன உடன்படிக்கை? சாரா உடன்படிக்கை கொடுக்குறாரு இல்லையா? அது கிருமியின் உடன்படிக்கை சொல்லலாம். அதுக்கு அடுத்தாப்புல புது உடன்படிக்கை வாழணும். அது இன்னும் வாழாமல் இருக்குது. இடையில ஒரு கேப். இந்த கேப்பில் எந்த உடன்படிக்கை தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு? ஆபிரகாம் உடன்படிக்கை தான். இப்போ நம்மளாம் எந்த உடன்படிக்கை தான் இருக்கிறோம்? ஆபிரகாம். இதுலேயும் வரல. நம்ம எங்கே தான் இருக்கிறோம்? ஆபிரகாம் உடன்படிக்கையில் விசுவாச மார்க்கத்தாராக நம்ம இருக்கிறோம். விசுவாச மார்க்கத்தாராக நாம் இருக்கிறோம். அந்த உடன்படிக்கையில் நம்ம இருக்கிறோம் என்று பார்க்குறோம். சரி, இப்போ நியாயப்பிரமாண உடன்படிக்கை பிறகு இந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கை 430 வருஷம். அப்போ இது என்ன வருஷம்? 1615 பண்ணிதானே? சரிதானே? உனக்கு சரிதானே? இல்லை கழிச்சா கரெக்டு தானே? சரி, நானே குழம்பு போயிட்டேன். சரி, 1615 கூட்டி பார்த்தீங்களோ? அதான் கழிக்கணும் இல்லையா? கழிச்சா சரி. 660 பிசி. இந்த பிசியில் எது கொடுக்கப்பட்டது? நியாயப்பிரமாண உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது. இது ஆண்டு கொண்டு இருக்குது. சரி, இது எது வரைக்கும் ஆண்டுது? நியாயப்பிரமாண உடன்படிக்கை
எது வரைக்கும் ஆண்டது? விஸ்வரூபத்தின் மரணம் வரைக்கும். எப்படி? விஸ்வரூபத்தின் சிலுவையின் மரணம் வரைக்கும். சிலுவையின் மரணம் வரைக்கும். சரி, எந்த வருஷம்? 33 AD. அப்போ 33. அது ஏடி 33. அது வரைக்கும் நியாயப்பிரமாண உடன்படிக்கை ஆண்டு கொண்டு இருந்தது என்று பார்க்குறோம். சரியா? ரைட். அப்போ இந்த உடன்படிக்கையை யெஷுவா கிறிஸ்து சிலுவையில் ஆணியில் அடித்தார் என்று நாம் படிக்கிறோம் இல்லையா? ஆனால் சிலுவையில் ஆணி அடித்தார் சொன்னால் உடன்படிக்கை சிலுவையில் ஆணியில் அடிக்கிற எதை அடித்தார்? அதனால் வருகிற சாபத்தீவுகளை அழைத்தார். அது மட்டும் இல்லாமல் நிறைவேற்றி முடித்தார். அதனுடைய ஆட்சி இல்லாமல் ஆக்கிட்டார் நியாயப்பிரமாண உடன்படிக்கை. ஆனால் வேதாந்தத்தில் சிலுவையில் ஆணி அடித்தாலும் போட்டிருக்கு. சிலுவையில் ஆணி அடித்தான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது இனிமேல் ஆள வேண்டிய அவசியம் இல்லை. அதோடைய பர்பஸ் முடிஞ்சிட்டு. அதனுடைய பர்பஸ் முடிஞ்சிட்டு. அது என்ன பர்பஸு? அப்படி ஜீவனை கொடுக்குறதா? கொடுத்துட்டாரு. வித்தை கொடுத்தது. உன் வித்துக்குள் அந்த வித்துங்கிறத விட்டுறாங்க. ஏன் தமிழ் பைபிளில் ஒரு ஈஸியாக விட்டுறாங்க? ஏன்னா அதில் சந்ததி மொழியாக்கம் பண்ணிட்டாங்க. ஜெனரேஷன் என்ற கருத்து வந்துட்டு அவங்க எதை விட்டுட்டாங்க? அந்த தொடர்பு. உன் வித்துக்குள் உன் வித்தையும் சிறிய வித்தையும் சர்ப்பத்து வித்தையும் நினைச்சோம் வகையை உண்டாக்குவேன். வித்துட்டு அங்கேயே சொல்லியாச்சு. அந்த வித்து தான் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, உன் வித்துங்கிறாரு இல்லையா? அந்த வித்து தான் பரிசுத்த பவுல் எழுதி விலைக்கு சொல்கிறாரு. கலாத்தியர் 3:16 அந்த வித்து கிறிஸ்து எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஆகிப்போச்சு? சந்ததின்னு மொழியாக்கம் பண்ணனால அந்த தொடர்ச்சி விட்டு போச்சு. ஏதேனில் சொன்ன வித்து தான் அங்கே வித்துட்டு மொழியாக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த அங்கே நினச்சிட்டாங்க வித்துட்டு மொழியா. ஏன்னா அந்த சமயத்தில் ஜெனரேஷன் இல்லை. ஆதாம் ஏவாள் மட்டும்தான் இருக்காங்க. அதனால் என்ன செய்யிட்டாங்க? வித்துட்டு கன்ஃபியூஷன்லாம் போட்டாங்க. ஆனால் அதே வித்துட்டு வரும்போது இங்கே நினச்சிட்டாங்க சந்ததிட்டு ஆக்கிட்டாங்க. ஏன்னா அங்கே ஒரு ஜனம் இருக்குது, ஆபிரகாம் என்ற ஜனம் இருக்குது, ஆபிரகாமுடைய ஜனத்தார். ஆகவே சந்ததி என்று கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் நம்ம நினச்சோட அதான் வேதாந்த மொழியாக்கம் பண்ணும்போது கூட நம்ம காமன் சென்ஸு நம்ம லாஜிக்கை உபயோகக்கூடாது. அது என்ன வார்த்தை இருக்கோ அந்த வார்த்தையை அப்படியே போட்டுறணும். அது புரியுதோ புரியலையோ, அர்த்தமாக இருக்கோ அர்த்தமாக இல்லையோ, நம்ம பிஸ்னஸ் கதைகள்ல தேவன் பரிசுத்தாவினால் கொடுக்கப்பட்ட வார்த்தையை என்ன செய்யணும்? அப்படியே உபயோகிக்கணும். ஆனால் மொழியாக்கம் பண்ணும்போது அநேகர் நினச்சிட்டாங்க அது தவறு பண்ணிட்டோம். அது மாதிரி ஷியாம் இது என்னது? ஹீப்ரு. கிரீக் என்னது? ஹேரஸ். இங்கிலீஷ் என்னது? ஹெல். ஆனால் இந்த ஹெல்ல மொழியாக்கம் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க? ஏற்கனவே பேகனிசம் உள்ள நுழைஞ்சிட்டு. இந்த மொழியாக்கிற காலத்தில் என்ன நுழைஞ்சிட்டு? கத்தோலிக்கிறதுனால பேகனிசம் உள்ள நுழைஞ்சிட்டு. பேகனிசம் உள்ள நடந்தாலும் என்ன செஞ்சிட்டாங்க? ஹெல்லுக்கு அர்த்தம் மாறி போச்சு. என்ன அர்த்தம் ஆகிப்போச்சு? எரி நரகம் கூட ஆகிப்போச்சு. வேதனை உள்ள நெறி நரகம். ஆகவே இதே மாதிரி வரும்போது என்ன செய்தாங்க? பாதாளம் தமிழில், அங்கேயும் கிரேவ், ஹிட் அப்படிதான் மாற்றி மொழியாக்க மாட்டாங்க. ஆனால் ஒரிஜினல் வார்த்தை என்ன தான்? ஷோர் ஏரிஸ். அதனால என்ஐவி டிரான்ஸ்லேஷனில் என்ன பண்ணிட்டாங்க? இப்போ எல்லாம் அப்டேஷன் வந்தோடனே என்ஐவி டிரான்ஸ்லேஷனில் ஹெல்லுங்கிற வார்த்தையும் எடுத்துகிட்டு ஷியாலையும் ஏரிஸையும் அப்படியே யூஸ் பண்ணிட்டாங்க. என்ஐவி மொழியாக்கம் கேஜிவி மொழியாக்கத்தை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? ஆகையால் இது பண்ணிட்டாங்க. தமிழ் மொழியாக்கத்தில் சொல்லவே வேண்டாம், இன்னும் பயங்கரமான குழப்பங்கள் பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கேயும் எனக்கு தான் போடணும், எல்லாத்தையும் ஒன்று போல் ஹெல்லுங்கிற போடணும். ஹெல்லுங்கிறது டிக்ஷனரியில் கூட மீனிங் மாறிட்டு. ஹெல்லுன்னு எடுத்து என்ன இருக்கும்? நித்திய வேதனை அந்த கருத்துலாம் மொழியாக்கம் பண்ணிடுறாங்க. ஒரிஜினல் கருத்து என்ன ஹெல்லுக்கு? ஒரிஜினல் இங்கிலீஷில் இப்போ ஹெல்லுக்கு கருத்து என்ன? பரி. பொட்டேட்டோ முளைக்கிறதுக்கு, அது விதையை முளைக்கிறதுக்கு பரி பண்ணிக்கிறோம், ஹெல்லிங் த சீட். அதுபோல் கூரை போட்டுக்கிறோம், ஹெல்லிங் த ரூஃப். அதான் இது மாதிரி. ஆனால் ஒரிஜினல் இங்கிலீஷு. ஆனால் பேகனிசனுடைய டாமினேஷனில் அது இங்கிலீஷ் மாறி வேறு அர்த்தம் ஆகிப்போச்சு. அதனால் பைபிளில் மொழியாக்கம் பண்ணுறவங்க இந்த வார்த்தையை அப்படியே உபயோகிக்கிறாங்க, என்ஐவி. சரி, ஆக மொழியாக்கம் பண்ணுறவங்க என்ன செய்யணும்? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு அது அர்த்தம் புரிஞ்சோ புரியலையோ என்ன செய்யக்கூடாது? மாற்றக்கூடாது. அர்த்தம் புரிஞ்சோ புரியலையோ
அதே மாதிரி யோவான் 5:26, 28, 23 ஆக்கினை அடையும்படி தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்து வருவார்கள். அதை எப்படி நியாய தீர்ப்பு செய்ய அப்படின்னா இங்கிலீஷில் ஒரிஜினலே ஜட்ஜ்மெண்ட். அவங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம் பண்ணிட்டாங்க? தீர்த்து கட்டுறது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஜட்ஜ்மெண்ட்டு தீர்த்து கட்டுறது. அதனால் ஆக்கினை அடையும்படி எழுந்து வருவார்கள். தவறான மொழியாக்கம் பண்ணிட்டாங்க. இப்படி மொழியாக்கம் பண்ணும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம காமன் சென்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. சரி, இப்போ இந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கை ஒழிஞ்சு போயிட்டு கிபி 33 நின்று போச்சு. ஆனாலும் ஒரு கூட்டத்தார் நியாயப்பிரமாண உடன்படிக்கையை கீழ்ப்படிஞ்சிட்டு தான் இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன செய்யலை? நியாயப்பிரமாண உடன்படிக்கை முடிவடையவில்லை. ஆனாலும் அவங்க என்ன செய்யலை? இப்போ பாவ நிவர்த்தி பலியெல்லாம் செலுத்துறது கிடையாது. இப்போ யூதர்கள் யாராவது பாவ நிவர்த்தி பலி செலுத்திட்டு இருக்காங்களா? யூபிலி சைக்கிள் பண்ணி இழந்து போனதெல்லாம் திரும்ப கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? அதுவும் கிடையாது. அது அநேக காரியங்கள் அவங்க என்ன செய்யறது? கீழ்ப்படுறது கிடையாது. ஆனாலும் எங்களுக்கு நியாயப்பிரமாண உடன்படிக்கை தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவங்கள் ஆனவர் கூட என்ன செய்கிறாங்க? தோறாக தூக்கி பிடித்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அது தவறான கருத்தை செய்கிறார். அப்போது அந்த ஆவி சரியில்லை என்று அர்த்தம் இல்லையா? சரி, இதுக்கு நல்ல உதாரணம் ஆகார். யாரோ சொன்னாங்க இல்லையா? ஆகார் உயிரோடு இருக்கிறார். ஆனால் யாருடைய பந்தத்தில் இல்லை? யாருடைய பந்தத்தில் இல்லை? ஆபிரகாமோடு இல்லை இல்லையா? அது புறக்கணிக்கப்பட்டது. ஆகார் புறக்கணி. ஆகாரது என்ன உடன்படிக்கை? எங்கே சொல்லியிருக்கு? கலாத்தியர் 4:22 பாருங்க, படிங்க. அப்போ ஒருத்தர் அடிமையானங்க பாரு. அடிமை யாரு? பின்னால் வசனம் தெளிவாக சொல்லு. அந்த ஸ்திரீகள் 2 உடன்படிக்கைகள் ஏற்பாடுகள் போட்டிருக்கு. ஆனால் சரியானபடி அது என்னது? கவனன்ட். 2 உடன்படிக்கைகள். ஒன்று ஆகார் உடன்படிக்கை, அடுத்தது சாரார் உடன்படிக்கை இல்லையா? சரி, மேலே படிங்க. ஒன்று சீனாய் மலையில் உண்டான உடன்படிக்கை. சீனாய் மலையில் உண்டான உடன்படிக்கை அது நியாயப்பிரமாண உடன்படிக்கை. மேலே படிங்க. அது அடிமைத்தனத்துக்குள்ளாய் பிள்ளை. அது ஆகார் உடன்படிக்கை. அது பைபிளே சொல்லியாச்சு. பைபிளே என்ன சொல்லியாச்சு? ஆனால் அவங்க உண்மையாக பிறந்தவங்க சாராளுக்கு பிறந்த பிள்ளைகள் தான். அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் யாருக்கு பிறந்தவங்க? சாராள் வழி வந்தவர்கள். ஆனால் பைபிள் படி அவங்க யார்? ஆவிக்குரிய கருத்தில் புரியலையா? சாராளுக்கு பிறந்தது யார்? ஈசாக்கு பிறந்தது யாக்கோபுடைய பிள்ளைகள் தான் இஸ்ரேல் ஜனங்கள். மாம்ச ரீதியாக பார்க்கும்போது அவங்க சாராளுடைய பிள்ளைகள் தான். ஆனால் ஆவிக்குரிய கருத்தில் பவுல் என்ன சொல்றாரு? அவங்க உடன்படிக்கையின்படி பார்க்கும்போது அவன் ஆகார் உடன்படிக்கைன்னு வந்தவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறதை பார்க்குறோம் இல்லையா? அப்போ சாராள் பிள்ளைகள் யார்? சிறுமந்தை வைப்பார். அதே அதிகாரத்தில் பின்னால் படிங்க. நாம் எல்லாரும் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ நாம் எல்லாரும்னா யார்? நம்ம எல்லாருமா பரிசுத்தவான்கள். அங்கே தான் நம்ம பைபிளில் படிக்கும்போது கேர்ஃபுல்லாக படிக்கணும். நம்மளை எடுத்துவிடக்கூடாது இல்லையா? நாம் எல்லாரும் ஒரு நிமிஷத்தில் மறுரூபமாகி அவரோட கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம்னு வேதத்தை பவுல் எழுதணுன்னு எல்லா கிறிஸ்தவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? நம்ம எல்லாரும் அப்படி பறந்து போயிடும் என்று சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் மாம்சம் ரத்தமும் பரவராஜ்யத்துக்கு காண முடியாதுன்னு சொன்னால் அதையும் ஏற்றுக்கொள்கிறாங்க, இதையும் சொல்லிடுறாங்க. என்னென்னு அவங்களுக்கே தெரியாது. இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். வேத புத்தகத்தை ரொம்ப கவனித்து படிக்கணும். அப்போது இதில் நாம் எல்லாரும் ஈசாக்கை போல வாக்குத்தத்தின் பிள்ளைகளாக இருக்குன்னு சொன்னால் அது யாரை குறிக்குது? மணவாட்டி சபையை குறிக்குது. மணவாட்டி சபை. நாம் எல்லாரும் சாராள் பிள்ளைகள் அல்ல. நாம் எல்லாரும் யாருடைய பிள்ளைகளாக இருக்க போகிறோம்? நம்ம ஆகாரின் பிள்ளைகளும் அல்ல. நம்ம யாருடைய பிள்ளைகள்? கேத்துரா பிள்ளைகள் இல்லையா? சரி, அது பிறகு பார்க்கலாம். இப்போ ஆகார் சீனாயில் மலையில் உண்டான உடன்படிக்கை, நியாயப்பிரமாண உடன்படிக்கை. அப்போ நியாயப்பிரமாண உடன்படிக்கை இப்போ இன்னொரு பேர் ஆகார் உடன்படிக்கை. ஆகார் உடன்படிக்கைன்னு பார்க்கணும்.
இன்னொன்று சொல்லுவாங்க, உடன்படிக்கையின் புத்தராக இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? உடன்படிக்கையின் புத்தராக இருக்கிறீர்கள். அப்போ இங்கேயும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆகார் உடன்படிக்கை பற்றி சொல்லும்போது அடிமைத்து நினைக்கக்கூடாத பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். அப்போ தாயாக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உடன்படிக்கை எதுக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு? தாய் என்று அடையாளம். தேவன் தகப்பன், தேவனுக்கும் அந்த உடன்படிக்கைக்கும் சம்பந்தப்பட்டு வர்ற பிள்ளைகள் தான் அந்த உடன்படிக்கையின் பிள்ளைகள். இப்போ நியாயபரமாக உடன்படிக்கைக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் யாவே தேவனுக்கு வழிபட்டு கீழ்பட்டு இருந்தாங்கன்னால் அவங்க என்ன இருக்காங்க? அவருடைய பிள்ளைகளாக இருப்பாங்க இல்லையா? அதான் அடிக்கடி சொல்லுவேன், வேசின் பிள்ளைகள்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கோம். அவங்கள பார்த்து சோரம் போன சிறியின் பிள்ளைகள்னு சொல்லுவாங்க. ஏங்க, அந்த உடன்படிக்கை என்பது உண்மையான ஒரு ஸ்திரியாக கருதப்படுகிறது. அவங்க எப்பப்போலாம் சோரம் போய் பாகால் தேவனையும் மற்ற தேவனையும் கூப்பிட போனாங்களோ அப்போ அவங்க என்ன செய்யலை? உடன்படிக்கைக்குள்ளாக அவங்க இல்லை. ஆக தேவன் அவளை என்ன செய்வார்? சோரம் பண்ண பிள்ளைகள் ரெண்டு கூட அவர் சொல்வதை பார்க்கிறோம். சரி, இந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கை கிறிஸ்துவுக்கு என்ன சம்பந்தம்? நியாயப்பிரமாண உடன்படிக்கையும் எப்பவுமே நியாயப்பிரமாணம் டைரக்ட் மீனிங் எடுக்கக்கூடாதுன்னு பார்க்குறோம் இல்லையா? கொலோசியர் கூட படித்தோம். கொலோசியர் 2 அதிகாரம் 16, 17. போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை ஓய்வு நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. ஆமாம். இப்போ ஒரு கூட்டம் தான் இருக்காங்க, நீங்கள் 7ஆம் நாள் கொண்டாடலைன்னா பரலோகத்துக்கே போக முடியாது என்று சொல்லிக்கிட்டு இருக்க கூட்டம் தான் இருக்காங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்களா தெரியல. நம்மளெல்லாம் பார்த்து என்ன செய்வாங்க? ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுற ஆட்களெல்லாம் பார்த்து நீங்கள் பாவிகள், நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியலை, 7ஆம் நாள் தான் கொண்டாடணும் என்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது சரியா தப்பா? தவறு. ஏன்? நியாயப்பிரமாணத்தை தேவன் நினச்சிட்டாரு, எக்ஸ்ட்ரா கிறிஸ் நினச்சிட்டாரு, நிறைவேற்றி முடிச்சுட்டார். நமக்கு எந்த நாளும் இப்போ திடீர்னு கவர்மெண்ட் சொல்லுது செவ்வாய்க்கிழமை லீவ் கொடுப்பேன், ஞாயிற்றுக்கிழமை லீவ் கிடையாது என்று டிக்ளேர் பண்ணுறாங்க. நம்ம அப்படி கவலைப்படணுமா? கொடி பிடிக்கணுமா? சண்டை போடணுமா? அவசியம் இல்லை. நம்ம என்ன செய்யலாம்? ஜாலியாக டியூஸ்டே என்ன செய்யலாம்? நம்ம சர்வீஸை நடத்தலாம். அது நாள் முக்கியம் அல்ல. அதுதான் கொலோசியர் 2 அதிகாரம் 16, 17 சொல்கிறார். என்ன சொல்கிறார் அவர்? திருப்பி வாசிங்க. அவள் வருங்காரியங்களுக்கு நல்லா இருக்கிறன தவிர அவள் பொருள் கிறிஸ்துவப்பட்டது. இன்னும் கூட என்ன சொல்லப்பட்டிருக்கு? எபிரேயர் 4:2 எப்படி? எபிரேயர் 4:3. விசுவாசித்தவர்களாகிய நாமும் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். ஆமாம், விசுவாசித்து இருக்கிற எல்லாருமே எதில் இருக்காங்க? இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்த. சாபத்துன்னு என்ன? இளைப்பாறுதல், ரெஸ்ட். இந்த இளைப்பாறுதலுக்குள் வாழ்க்கையை கொண்டு வர வழியே இளைப்பாறுதல். அப்போ என்ன அர்த்தம்? நம்மளாம் இளைப்பாறிக்கிட்டே இருக்கோம். அமர்ந்து இருக்க வேண்டும். சகல வித அரசாங்கத்தில் என்ன விதமான காரியம் நடந்தாலும் சரி, உலக காலத்தில் என்ன காரியம் நடந்தாலும் சரி, நம்ம நினச்சிருக்கணும், அமர்ந்து கவலைப்படக்கூடாது. ஐயோ இந்த அரசியல்வாதியை பாரு, இங்கே பாரு, ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு, நம்ம ரத்தம் கொதிக்கும் இல்லையா? எரிச்சல் அடையும். அப்படி இருக்க முடியுமா? நம்ம யாருக்காக காத்திருக்கோம்? எதுக்காக? தேவனுடைய ராஜ்யத்துக்காக காத்திருக்கிறோம். அப்போ இந்த ராஜ்யத்தை பற்றி கவலைப்படணுமா? இது இப்படி தான் இருக்கும். நம்ம எப்படி இருக்கணும்? பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட். நீ அமர்ந்துரு, நானே தேவனை அறிந்துகொள். அந்த இழைப்பாளர்களும் நம்ம பிரேஸ் இருக்கோம். எதையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எதுவும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? அப்படி இருக்க முடியுமா? பிரதிஷ்டை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று தேவைப்பட வந்திருக்கு இல்லையா? குருக்கிட்ட போய் சிஷன் கேட்டானா, கான்சிக்ரேஷன் என்ன, அதை பிரதிஷ்டை என்னன்னு கேட்டான்.
அப்போ அந்த குரு என்ன சொன்னாரா சீசன்ட்ட, சமீபத்தில் நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் மறித்து போனார். அவர் கலரை இருக்குது, நீ கலரில் போய் நினச்சி நல்லா போந்து பேசிட்டு வா வந்தாராம். என்ன சொன்னார் செத்து போன மனுஷன்? ஒன்றுமே சொல்லலை. நாளைக்கு போய் அவனை நல்லா ஏசு திரும்பி வா. அது என்ன சொன்னார்? ஒன்றும் சொல்லலை. அதே தான் கான்சிக்ரேஷன் ஆகிறான், குரு சொல்லி கொடுத்தாரான். புரியுதா? நம்ம அமர்ந்திருப்பது எதுக்கு நம்ம நினச்ச கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒருத்தர் நம்மளை பூந்துட்டு எப்படின்னா சந்தோஷமாக இருக்குது இல்லையா? நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொன்னாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லையா? அதாவது ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லி இதை கெட்டிக்காரத்தனம் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் யாராவது ஒரு குறைச்சி சொல்லிட்டா உடனே டிஸ்டர்ப் ஆகும். வாட்ஸ்அப்பில் நம்ம ஏற்று ஒரு நாள் கண்டிச்சு நீ ஒரு பிசாசு சொன்னாலே நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, உடனே அஜிடேட் ஆகிறோம். ஆனால் வேதவசனம் சொல்வது விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுக்குள் பிரவேசித்திருக்கிறோம். அந்த விதமான அதுதான் சேபத், அதுதான் உண்மையான சேபத். அந்த மாதிரி ஆவிக்குரிய கருத்தில் நம்ம போகணுமே தவிர நம்ம நினச்ச கூடாது லிட்ரலாக எடுக்கக்கூடாது. லிட்ரல் காரியங்கள்னா பழைய ஏற்பாடு காரியங்கள், புதிய ஏற்பாடு என்னது ஆவிக்குரிய காரியங்கள் என்று பார்க்குறோம். விசுவாசத்திற்காக நாமும் அந்த இடைப்பாடல் பிரவேசிக்கிறோம். அங்கே சங்கீதம் 95 அது அழகாக தாவீராஜா சொல்கிறாரு, நீங்கள் இடைப்பாடுகள் அவர் பிரவேசித்தார்கள் இன்னும் ஒரு கூட என்ன வேண்டாம், இன்று இளைப்பாறுகள் பிரவேசிங்க என்று சொல்ல அழைப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் போய் சேர்ந்தவொடனே இளைப்பாறுகள் அடைஞ்சிட்டாங்களா? இல்லை. அதான் எழுதுறார் எபிரேய நிருபத்தில் அந்த திரும்ப ஒரு இடத்துல எழுதி வர்றார். அதே அதிகாரத்தில் இப்போ நான் எழுதுறார் இல்லையா? அவர்கள் என்னுடைய இளைப்பாறுகளுக்குள் பிரவேசிப்பதில்லை என்று நான் ஆணையிட்டு கூறுகிறேன் என்று எழுதுறார். அந்த 4ஆம் அதிகாரத்தை படிச்சு வந்தீங்கன்னா அதே சங்கீதம் 95 காரியத்தை எடுத்து பரிசுத்த பவுல் எழுதிட்டு வரவே பார்க்குறோம். அப்போ உடன்படிக்கைக்குள்ள நம்ம போய் என்ன செய்யணும், விசுவாசித்து கீழ்ப்படுத்தி இருந்து இளைப்பாறுதலை பெறுகிறதாக இருக்கணும். அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கும் போது தான் நம்ம என்ன செய்கிறோம், உண்மையாகவே கான்சன்ட்ரேஷனை இருக்கிறோன்னு பார்க்குறோம். சார் இந்த நியாயப்பிரமாணம் இயேசுவா கிறிஸ்துக்கு என்ன செய்துச்சு? நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படைஞ்சார் இல்லையா? அவருக்கு என்ன பண்ணுது நீ சொல்லுங்க பார்ப்போம். நியாயப்பிரமாணத்தினால இயேசுவா கிறிஸ்துக்கு என்ன பிரயோஜனம்? ஜீவனே கிடைக்குது. அந்த ஜீவன் அவர் வச்சுக்கிட்டாரு. ஜீவனை யாருக்கு கொடுத்தாரு? நமக்கு தான் கொடுத்தாரு. அவருக்கு என்ன பிரயோஜனம்? அந்த ஜீவனை பெற்றால் சொல்லிட்டோம். அதனால பலனடைய யாரு? நம்ம தான் பலன் அடைகிறோம். அவருக்கு என்ன பலன்? கேள்வி அதான். எப்படி சரி ஜீவனை கொடுக்குறாங்களா? நித்திய பிதா இல்லையா? அவருக்கு பேசினாலும் என்ன பிரயோஜனம்? மனதில் தானே பிரயோஜனம். அவரோட கிரியேஷன் அவருக்கு என்ன பெனிஃபிட் பர்சனலா? கீழ்ப்படுவதற்கு பிரமாணம் இருந்தாலும் கீழ்ப்படிய முடியும். நியாயப்பிரமாணம் இல்லை, அது எதுக்கு கீழ்ப்படுவார்? அப்போ கீழ்ப்படுதல் என்ன? எதுக்காக கீழ்ப்படியணும்? தேவன் சொல்றார் இல்லையா, நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறதா இல்லையா அறியும்படிக்கு நான் கட்டளை எடுக்கிறேங்கிற. அப்போ தேவனிடத்தில் அன்பை காட்டுவதற்கு நமக்கு ஒரு வழி வேணும். கீழ்ப்படுகிறதுனால நீங்கள் என்ன செய்றீங்க, உங்கள் அன்பை காட்டு. நம்ம பிள்ளைகளை வந்து கீழ்ப்படுகிறது வச்சுக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்ய நினைக்கிறோம், பிள்ளைகள் மட்டும் அன்பாக இருக்கிறாங்க நினைக்கிறோமா இல்லையா? நம்ம ஒரு வேலை சொல்கிறோம், அந்த பிள்ளை செய்யலை, அப்போ என்ன நினைக்கிறோம், அந்த பிள்ளைக்கு தவறும் இல்லை அன்பும் பற்றும் இல்லை அப்படின்னு யோசிக்கிறோம். அப்போ தேவன் மேலுள்ள அன்பை யெசுவா கிறிஸ்து நிரூபித்து காண்பிப்பதற்கு என்ன வேண்டி இருந்தது? நியாயப்பிரமாணம் தேவை இல்லையா? அவருக்கு அதுதான் அவருக்கு பெரிய சிலாக்கியம். தேவனிடத்தில் தாம் அன்பாக இருப்பதை அதை காண்பிப்பதற்கு. அது என்ன கண்டிஷனில்? சுமூகமான நிலையிலேயே அட்வர்ஸ் கண்டிஷன். அந்த கண்டிஷனை ஏதாவது எதிரடையான சூழ்நிலையில் அவர் கீழ்ப்படிந்து காண்பித்தார் இல்லையா? அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா? இவர்கள் பிரியமாக இருக்கிறேங்கிறார். இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். ஏன் தேவன் அப்படி சொல்லணும்? அவர் குமார் எப்படிப்பட்டவர்? தான் கொடுத்த கட்டளையெல்லாம் அப்படியே நிரூபித்து காண்பித்தார் இல்லையா? அதன் பலனாக நமக்கு ஜீவனை கொடுப்பதற்கு அவர் ஜீவனை பெற்றார் என்று சொல்லலாம் இல்லையா?
அதன் பிறகு தேவன் அவரை என்ன செய்கிறார்? உன்னதமாக உயர்த்துகிறார். அது அடுத்த காரியம். முதலாவதாக நியாயப்பிரமாணம் ஒன்று இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? கீழ்ப்படிதலை காண்பிக்க முடியும். அதனால் இயேசுவா கிறிஸ்துக்கு நியாயப்பிரமாணம் அந்த விதத்தில் உதவி செய்து என்று பார்க்குறோம். அதே போல தான் தேவன் நம்மளை எதிர்பார்க்குறார். உடன்படிக்கை என்று சொன்னால் உடன்படிக்கை நம்ம கீழ்ப்படுறதுனால நமக்கு ஏதோ பலன் கிடைக்கலாம். ஆனால் முதல்ல தேவனுக்கு நம்ம என்னுடைய அன்பை காண்பிக்கிறோம் இல்லையா? தேவனை நம்ம கீழ்ப்படலைன்னா நான் தேவனுக்கு அன்பை காட்டவில்லை. அப்போ யார் அங்கே இப்போ அதிகம் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்க? நம்ம இதயத்தை ஆண்டுகிட்டு இருக்க யார்? பிசாசு. பிசாசுக்கு விட்டு போட்டு. அப்போது நம்ம நம்முடைய தகப்பன் சொல்ல பேச்சை கேட்காம பக்கத்து வீட்டுக்கார சொல்ல பேச்சை கட்டிட்டு பிள்ளை நடந்தோன்னா நம்ம என்ன நினைப்போம்? நம்ம பிள்ளை ஒரு சந்தோஷமாக இருப்போமா? சாத்தான் சொல்கிறத கேட்டுட்டு ஏவாள் பழத்தை பூசித்தான்னா தேவனுக்கு சந்தோஷமாக இருந்திருக்குமா? நிச்சயமாக இருந்திருக்காரு. உடன்படிக்கையின்படி நாம் அந்த பிரமாணத்தின்படி கீழ்ப்படியும் பொழுது தேவனிடத்தில் நம்ம அன்பை என்ன செய்கிறோம்? நிரூபித்து காண்பிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த சகல கட்டளைகளும் அவர்கள் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறார்களா இல்லையா என்பதுதான். அது வேதம் வசமே சொல்லுது, நீங்கள் இடத்துல அன்பாக இருக்கலாம்னு அறியும்படிக்கு இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்கிற. ஆக நம்முடைய அன்பை காண்பிப்பதற்காக பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம உடன்படிக்கை இருக்கிறோம், பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம், அப்படிலாம் சொல்லலாம். என்னது ரியல் காரியம் தேவனிடத்தில் அன்பை காண்பிப்பதற்காக இருக்குது. இப்போ நியாயப்பிரமாண உடன்படிக்கை நோக்கம் என்ன என்று பார்ப்போம்னா, இது ஒரு முதலாவதாக நியாயப்பிரமாணம் ஒரு அனுபவ போதகனாய் இருக்கிறது. ரோமர் 5:13 நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்போ நியாயப்பிரமாணம் வந்து தான் என்ன செய்யுது? இது தப்பு, இது ரைட்டு இல்லையா? சட்டம் தான் உனக்கு வகையாக வரையாது. இப்போ டபுள்ஸ் சைக்கிளில் போனால் தப்புட்டு ஒரு காலத்தில் சட்டம் இருந்தது. அப்போ போலீஸ்லாம் பிடிப்பாங்க, ஃபைன் பண்ணுவாங்க இல்லையா? போலீஸ் செகண்டாக டக்குடி இறங்கிடுவாங்க. இப்போ டபுள்ஸில் போகலாம், குடும்பமே என்ன செய்யலாம், மேலே ஏறிட்டு தொத்திட்டு போனால் கூட யாரும் பிடிக்கிற கிடையாது. அப்போது அந்த சட்டம் தான் என்ன செய்யுது? தப்பு இல்லையா சொல்லுது. மனிதனுடைய சட்டம் என்ன செய்யலாம்? இப்படி தான் இருந்தால் உண்டு, இல்லைன்னா ஒன்று. குடிக்கக்கூடாது ஒரு இடத்துல பயங்கர சட்டம் இருந்தது, இப்போ குடிக்கிறான். அது மனிதனுடைய காரியங்கள். ஆனால் தேவனுடைய சட்டம் அப்படி இருக்குமா? அவர் என்றும் மாறாதவர், அவர் நீதிபரர். அது சட்டங்கள் ஒன்று என்ன செய்யப்படுறது? மாறுவதே கிடையாது. நியாயப்பிரமாண சட்டம் மாறுமா? ஒளிஞ்சு போயிட்டு சொல்லிடுறோம். அது ஒளிஞ்சு போயிட்டா ஒளிஞ்சு போகாது. அது நியாயப்பிரமாண உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை என்ன செய்ய போகுது? புதிய உடன்படிக்கையாக வரப்போகுது. அதே நம்ம என்ன செய்கிறார்? அதே உடன்படிக்கை தான் கொடுக்க போகிறார். ஆனால் சூழ்நிலையை மாற்றி கொடுக்குறார். சூழ்நிலையை மாற்றி அதை செயல்படுத்துகிற அலுவலர்கள் அழிச்சிட்டோம். அலுவலர்களெல்லாம் வேறு ஆட்களை வைத்து என்ன செய்ய போகிறாரு? அதே உடன்படிக்கை கொடுக்க போகிறாரு. அது புதிய உடன்படிக்கை அழைக்கிறோம். அதுபோல் தேவன் எதை செய்தாலும் ஞானமுள்ள தேவன். ஆக உடன்படிக்கையில் நமக்கு முதல் என்ன போதிக்குது? தவறு எது, பாவம் எது என்று என்ன செய்யுது? நமக்கு போதகனாய் இருக்கிறதை பார்க்கிறோம். ரோமர் 7:22, 23, 24. உருவான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கு. ஆயினும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவைகளில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறாக்கி கொடுக்கிறது. அப்போ நாம் எவ்வளவு பலவீனர்கள்! நம்மால் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலையை உணர செய்கிறது. எது நியாயம், எது தப்பு, எது பாவங்கள் காண்பித்து மட்டுமில்லாமல் அது எதை செய்கிறது? பவுல் அங்கராக்கிறார் இல்லையா? நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாதை செய்கிறேன், எனக்குள்ளே பாவ பிரமாணம் ஒன்று இருக்கிறது என்று காண்கிறேன் என்கிறாள். அப்போ அந்த நிர்பந்தமான நிலையை உணர வைக்கிறது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் என்ன செய்யுது? நம்ம அதனால் என்ன பண்ணுறோம்? அதை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று என்ன செய்கிறோம்?
ஆசைப்படும். ஆசைப்படணும் இல்லையா? ஒரு அனிமல் கூட சகதிக்குள்ளே மாட்டிட்டுனா என்ன செய்யுது? சும்மா இருக்குமா? போராடிக்கிட்டே இருக்கும். சகதி விட்டு வெளியே வர்றதுக்கு வெளியே போராடிக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம். அதுபோல் நாம் என்ன செய்யணும்? போராடுகிறோமா இல்லையா என்பதையும் தேவன் பார்க்குறார். நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்குது அதை தேவன் பார்க்கிறார். அது இப்போ உடன்படிக்கை வந்தால் தான் தெரியும். அப்போ நியாயப்பிரமாண உடன்படிக்கை நம்மை முதல்ல நிர்பந்தமான ஒரு பாவி என்பதும், அதே போல் நாம் அந்த பாவத்தை விட்டு வெளிவருவதற்கு நாம் வாஞ்சிக்கிறோமா இல்லையா என்பதையும் காண்பது. நம்ம ஜெயிக்கிறோமா தோல்வி அடைகிறோமா என்பது தேவனுடைய காரியம், நம்முடைய காரியமாக இல்லை. பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறாரு? நான் ஒருவனையும் என்னை நியாயந்திருக்க விடேன், நானும் என்னை நியாயந்திருக்க மாட்டேன் இல்லையா? ஆக நியாயந்திருப்பது, நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் என்பது தீர்மானிப்பது நம்முடைய காரியம் இல்லை. அது யாருடைய காரியம்? அது தேவனுடைய காரியம். தேவன் எதை பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார், வாஞ்சியை பார்க்கிறார் இல்லையா? இப்போ வாஞ்சியோட பிரயாசப்பட்டுட்டு இருக்கோம். எத்தனையோட தவறி வலையை விழுந்துட்டு இருக்கலாம். ஆனால் தேவன் நமக்குள்ளே அவன் இருக்கிற மன போராட்டத்தை பார்க்கிறார். இந்த வாஞ்சியை பார்த்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்போ அந்த எஜுகேஷன் நமக்கு கிடைக்கணும் இல்லையா? அது ஒரு அனுபவ போதகராக எது கொடுக்குது? நியாயப்பிரமாணம் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக யூதர்கள் என்ன செய்கிறாங்க? அந்த பாவத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு என்ன செய்கிறாங்க? பாவ நிவாரணமாக பலிகளை செலுத்தினார் இல்லையா? அவர்கள் திராணித்தக்காக பலிகளை செலுத்தினாங்க. குருவி, அது புறா குஞ்சு, ஆடு, மாடு, இப்படி தங்களுடைய திராணித்தக்க பலி செலுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆக அதன் மூலம் அவங்க என்ன அப்படி படித்தாங்க? இஸ்ரேல் ஜனங்கள் ஒவ்வொரு வருஷமும் செய்தாங்க. அதனால் இது நிரந்தரமற்ற ஒரு தீர்வு. நமக்கு என்ன வேணும்? நிரந்தரமான ஒரு தீர்வு வேணும் என்று வாஞ்சித்தார். எப்பவுமே அதானே செய்வோம். நம்ம இப்போ ஒரு பரிகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா கொஞ்ச நாளுக்கு செய்துக்கிட்டு இருப்போம். பிறகு இது என்னடா பெரிய நியூசன்ஸாக இருக்குது, பெர்மனெண்ட்டாக சொல்யூஷன் கிடையாதா நினைக்கிறோம். அப்படி ஒரு பெர்மனெண்ட்டுக்காக பார்க்க நிரந்தரமாக ஒன்று பார்க்க நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு வாஞ்சை, கிறிஸ்துவை எதிர்பார்த்தல், கிறிஸ்துவின் பலிக்காக என்ற ஒரு காரியத்தை எதிர்நோக்குவதற்கான ஒரு வாஞ்சியை எது கொடுக்குறதை பார்க்குறோம் இல்லையா? அதுக்கு மட்டும் இல்லாமல் நியாயப்பிரமாண உடன்படிக்கையினால இஸ்ரேல் ஜனங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் என்ன வித்தியாசம் வந்தது? அவங்க நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடித்து வந்தாங்க. விரும்பி கடைப்பிடித்தாங்களோ விரும்பாமல் கடைப்பிடித்தாங்களோ அது இருக்கட்டும். ஆனால் அவர்களுக்கும் நியாயப்பிரமாணம் இல்லாத ஜனங்களுக்கு என்ன வித்தியாசம் இருந்தது? தேவனுடைய பந்தம் இருந்தது, ஒரு கட்டுப்பாடு இருந்தது. அவன்கிட்ட என்ன இருந்தது? ஒரு கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடு இருந்ததுனால தான் மரியாள் பரிசுத்தமாக இருந்தாள். அவருக்கு தேவன் நினைச்சார் தேர்ந்தெடுத்து தன்னுடைய குமாரனை அங்கே கருவம் விடாமடி அவர் அந்த ஸ்திரியை தேர்ந்தெடுக்கிறார். ஆக அவருடைய ஒரு பரிசுத்த ஜாதியாகவே காத்து கொண்டிருக்கிறது. அவங்களுடைய எவ்வளோ பலவீனங்கள் இருக்கலாம், ஆனாலும் மனச்சாட்சி உடையவர்களாக வாழ்ந்தார். எப்படி வாழ்ந்தாங்க? மனச்சாட்சி உடையவர்களாக வாழ்ந்தார்கள் என்று பார்க்குறோம். ஆக பாவம் இல்லை என்று தீர்மானிப்பது மட்டுமில்லாமல் அதுக்கு நிவர்த்தி வேணும் என்று ஏங்க வைத்தது. அது மட்டும் இல்லாமல் தாங்கள் செய்கிற சுய பிரயாசங்கள் எல்லாமே வீண், தாங்கள் செய்கிற பலிகள் எல்லாம் வீண், அது பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும் என்று எதிர்பார்ப்பை கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் அவர்களை ஒரு பசுத்த ஜாதியாக காத்து கொண்டு வந்தது. கிறிஸ்தவ நம்ம கூட மற்ற ஜனங்களோட பார்க்கும்போது அநேக விதத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். நம்ம ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க, அவங்க பெற்றவர்கள்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அவர்களுக்கு என்ன இருக்காது? மனசாட்சி மழுங்கியவர்களாக இருப்பார்கள் அவர்கள். ஆனால் நமக்கு என்ன இருக்கும்? மனசாட்சி குத்தும், மனசை குத்திக்கிட்டே இருக்கும். அந்த மனசாட்சி என்பது முக்கியமான காரியம், அதை மழுந்து விடக்கூடாது. ஆக அவிதமாக நியாயப்பிரமாண உடன்படிக்கை காத்து கொண்டு இருந்தது என்று பார்க்குறோம். அடுத்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் எப்படிப்பட்டார்? அந்த யுகத்தில் தண்டனை கொடுத்துக்கிட்டே இருந்தார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு தப்பு செய்யும்போது நினச்சிதாரு, தண்டனை கொடுத்தாரா இல்லையா? அப்போ அவங்களுக்கு என்ன நினைக்க சொல்லுது? தேவன் சொல்லுவாங்க, இந்த ஹெட் மாஸ்டரா ரொம்ப ஸ்ட்ரிக்டியா, அது இந்த கலெக்டரா ரொம்ப ஸ்ட்ரிக்டியா. ஏன்னு சொல்கிறோம்? தண்டனை கொடுக்குறாரு, உடனே குற்றத்தை பிடிச்சி அவங்களுக்கு பழி வாங்கி தீர்ப்பு கொடுக்குறாரு. இப்படிலாம் செய்தோடனே அவர்கிட்ட தப்ப முடியாது, இப்படி நினைக்கிறோன்னு நினச்சிடுவோம். ஸ்ட்ரிக்ட்டு சொல்கிறோம் இல்லையா? அதே போல் தேவன் தண்டனை கொடுக்குறாருன்னா இப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க? தேவன் எப்படிப்பட்டவர்? கொடூரமானவர். எப்படிப்பட்டவர்? நீதியானவர்.
தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார் இல்லையா? தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். எப்படிப்பட்ட வெளிப்படுத்த? நீதியானவர் காண்பித்தார். அடுத்தது தான் வல்லமை உள்ளவர் என்பதை காண்பித்தார் இல்லையா? நமக்கு தான் ஞானம் உள்ளவர், அன்புள்ளவர் தான் இப்போ வெளிப்பட்டு இருக்கு. அவங்களுக்கு அதெல்லாம் அதிகம் கிடையாது. தண்ணி வேணுமா? கற்பாரில் தண்ணி, சிவந்த சமுத்திரம் ரெண்டாக பிரியுது, யோர்தான் நதி ரெண்டாக பிரியுது. இதெல்லாம் ஓங்கிய புயத்தெல்லாம் நடத்திட்டு வராரு. ஆகாரம் வேணுமா? மண்ணா மேலேருந்து போயுது. காற்றடிக்கு காடையில் வந்து போடுறாரு. என்ன பெரிய அதிசயமான காரியங்கள் இல்லையா? அப்படிப்பட்ட ஓங்கிய பலத்தை காண்பித்தார், வல்லமையை காண்பித்து வந்தார். அதே சமயத்தில் தண்டித்து வந்தார். அது இதை காண்பிக்குது, கொடூரமானவர்கள் நினைக்கக்கூடாது. அதாவது அப்படிப்பட்ட நினைக்கிறாங்க. கடவுள்கள்லாம் இருக்கிற கொம்பும் பல்லையும் காட்டிக்கிட்டு பயங்கரமாக சிலைகளை வைக்கிறாங்க. தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவர். அப்போ அதையும் காண்பித்து கொண்டு வந்தார் என்று பார்க்குறோம். ஆக நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் மூலம் தேவன் சில போதனைகளை கொடுக்குறார். நம்ம நியாயப்பிரமாண உடன்படிக்கைகள் இல்லாட்டா கூட அதை பற்றி படிக்கிறோம். நமக்கு இந்த போதனைகள் அவசியம். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்போது நியாயப்பிரமாண உடன்படிக்கை நாம் நினைக்கும் போதுதான் உன்னதமான உடன்படிக்கை. தேவனுடைய திட்டத்திலே மிகவும் முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அது. அந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் படினா என்ன வருது? ரேன்சம் பலி வருது, பாவனமான பலி வருது. இவைகள் மூலம் என்ன கிடைக்குது? ஜனங்களுக்கு விடுதலை, பூமி ஆஸ்வதிக்கப்பட போகிறது. அங்கே நரகங்கிற இடம்லாம் கிடையாது. அநேகருக்கு இன்னும் என்ன இருக்குது? ஹெல் இஸ் எ பிளேஸ், ஒயர் இஸ் இட் தான் கேள்வி கேட்குறாங்க. அது ஒரு இடமா, எங்கே இருக்குது என்று கேட்குறாங்க. இப்போ உள்ள சந்ததி ஞானமாக கேட்குறாங்க. அந்த காலத்து சந்ததி சொன்னதை ஏற்றிடுவாங்க. எங்கேயோ இடத்துல நரம் ஒன்று இருக்குது, தேவன் வச்சிருக்காரு, குப்பை கொழி மாதிரி ஒன்று வச்சிருக்காரு. அது வந்து எரிச்சுக்கிட்டே இருக்கும், இல்லை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ கேள்வி கேட்குறாங்க, அது எங்கே இருக்குது இந்த கேள்வி கேட்குறாங்க. எங்கே இருக்குது நரகம்? எங்கே இருக்குது? எப்படி? எங்கேயும் இல்லை. அது ஒரு இடமே இல்லை. நரகம் என்பது அது ஒரு ஸ்டேட் ஆஃப் டெத்து, மரணமாக இருக்கிற ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேட் இல்லையா? யெஷுவா கிறிஸ்து நரகத்துக்கு போனாட்டு வேதம் சொல்லுதா இல்லையா? சொல்லுதா இல்லையா? தமிழ் பைபிளில் பாதாளத்தில் இறங்கினாட்டு போட்டிருக்கு. இங்கிலீஷில் இட் டிசெண்டட் இன்டு ஹெல், நரகத்துக்கு போனார். அப்போஸ்தலர் 2:27 இங்கிலீஷில் படித்தா தெரியும். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடு, என் ஆத்மாவை பாதாளத்தில் விடுகிறீர், விட மாட்டீர், நரகத்தில் விட்டு வைக்க மாட்டீர் என்ற கருத்தில் வருது. அப்போ அவர் எங்கே தான் இருக்கார்? நரகத்தில் தான் இருக்கார். மரித்த உடனே நரகத்துக்கு போயிட்டார். தேவன் அவரை உயிரோடு எழுப்புறார், நரகத்தில் விட்டு வைக்காமல் இருக்கு. இங்கிலீஷில் அவர் என்ன சொல்ல? நரகத்தில் விட்டு வைக்க மாட்டேன்னு இருக்குது. சரி, ஆக இவ்விதமாக தேவன் ஞானமாக நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். தம்முடைய வல்லமையினாலே அது என்ன போதிக்கணுமோ அதை போதிக்கும்படி செய்திருக்கிறார். அதன் மூலம் என்ன கொண்டு வந்திருக்காரு? தம்முடைய குமாரனை அந்த ரட்சிக்கிற வித்தாக கொடுத்துருக்கார், ஆபிரகாமுடைய வித்தாக. பாருங்கள், வேதத்தில் இதெல்லாம் சேர்த்து படிக்கும்போது தான் அதில் ஒரு திட்டம் இருக்குதுன்னு தெரியுது. வேதத்தை வந்து நம்ம முன்னெல்லாம் குறி சொல்கிற புத்தகத்தை படிச்சுட்டு இருப்போம். இல்லை, தேவனுடைய திட்டம் அதில் அடங்கி இருக்குது. அதில் ஒரு பர்பஸ் இருக்குது, நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்துக்கு நம்ம ஒத்துழைக்கணும் என்று மறைக்கிறோம். சரி, அப்படி இருக்கும்போது நியாயப்பிரமாணத்தின் மூலம் குமாரனாய கிறிஸ்து நமக்காக மீட்கும் பலியானார், பாவநிம பலியானார் என்று பார்க்குறோம். ஆக அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்குற அந்த ஜீவன் தான் யெஷுவா கிறிஸ்து என்ன செய்திருக்காரு? மீட்கும் பொருளாக நமக்கு ஜீவனை கொடுக்குறாரு. இன்னும் சொல்ல போனால் சிலுவையில் பிதாவுடைய கரத்தில் ஒப்படைத்து வைத்தார் இல்லையா? அவருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவருக்கு என்ன உரிமை இருந்தது? 2 உரிமை இருந்தது சொன்னேன் இல்லையா? யெஷுவா கிறிஸ்துக்கு ஜீவன் மேலே 2 விதமான உரிமை இருந்தது. ஒரு உரிமை என்னது? அவர் பூரணர், பாவம் செய்யாதவர். அவருக்கு மரணம் வரலாமா? வரக்கூடாது. வந்துன்னா தேவன் அநீதி பெற, நீதியானவர் அல்ல. பாவம் யாருக்கு தான் வரணும்? மரணம் யாருக்கு தான் வரணும்? பாவம் செய்தவர்களுக்கு. யெஷுவா கிறிஸ்து பூரணர், கலங்கமற்றவர், மாசில்லாதவர் இல்லையா? அப்படி இருக்கும்போது அவருக்கு மரணம் வரக்கூடாது. அப்போ அவருக்கு என்ன இருக்குது? ரைட் டு லிவ் இருக்குது. ரைட் டு லிவ் பிகாஸ் ஹி இஸ் பெர்ஃபெக்ட்.
அதே சமயத்தில் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? இதை கீழ்ப்படிந்தால் பிழைப்பீர்கள். தேவியராமம் 18:5 பார்த்தோம் இல்லையா? இது செய்தால் பிழைப்பீர்கள். அதன்படி யேசுவாக்கு என்ன செஞ்சார்? அதையும் செய்து முடிச்சிட்டார். அதையும் செய்து முடிச்சிட்டார். அப்போ அவருக்கு இன்னொரு ரைட் கிடச்சிட்டு, ரைட் டு லைஃப் கிடச்சிட்டு இல்லையா? அவர் என்ன செய்கிறாரு? ஒன்றை பலியாக கொடுக்குறாரு. பூர்ணமாக இருந்த மனிதனுங்கிற அந்த உரிமையை என்ன செய்கிறாரு? பலியாக கொடுக்குறாரு. அவர் பலியாக கொடுக்கலையா? கொடுக்கலையா? எப்படி சொல்கிறீங்க? கொடுத்தாரு, ஜீவனை கொடுத்தாரு. எந்த ஜீவனை கொடுத்தாரு? பூரணமான ஜீவனை கொடுத்தாரா கொடுக்கலையா? ஒரு ஜீவன் இங்கேருந்து ஒரு ஜீவன் அங்கேருந்து அப்படியே கணக்கா? ஒரு உரிமையை கொடுக்குறார் இல்லையா? ஒரு உரிமையை கொடுத்துட்டார். அந்த உரிமையினால தான், கொடுத்ததுனால தான் நமக்கு என்ன உண்டு? உயிர்த்தெழுதல் உண்டு. ஒன்று கொடுத்தாச்சு. ஈடுகரையாமாக அந்த பரிபூர்ணமாக இருந்த காரணத்தினால உண்டான ஜீவனை, ரைட் டு லைஃபை கொடுத்தனால நமக்கு என்ன கிடச்சிட்டு? ரைட் டு பி ரைஸ்டு. நமக்கு அது கிடச்சது. எலும்பை போடுறோம். எலும்பை மட்டும் போடாது, நமக்கு என்ன வேணும்? ஜீவன் வேணும் இல்லையா? அது எப்போ வரணும்? நியாயப்பிரமாணத்தின்படி நமக்கு பரிசுத்தம் வாங்கணும் இல்லையா? அப்போது அவர் என்ன செய்கிறாரு? அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுத்து உடனே ஜீவனை கொடுக்கல, நித்திய ஜீவனை கையில் கொடுக்கல, டெம்பரரியாக எடுத்து விட்டுருக்காரு. திரும்ப நம்மளை சீர்படுத்தி விட்டு என்ன செய்கிறாரு? அந்த ஜீவனை கொடுக்குற, அந்த ரைட் லைஃப். ஒரு ரைட் லைஃப் என்ன செய்யுது? நம்மளை மீட்டிருக்குது. இன்னொரு ரைட் லைஃப் என்ன செய்யுது? ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டு நிச்சயமாக தேவனோடு வாழப்போகிறோம் இல்லையா? தேவனை அவரை சும்மா கைவிட்டுவாரா? அப்போ ஏற்பட்ட பெரிய குமாரனை, கீழ்ப்படுத்த குமாரனை அவர் என்ன செய்கிறார்? அவருக்கு மகிமையான ஜீவனை, புது சிஷியான ஜீவனை கொடுத்து அவர் எங்கே கொண்டு போயிட்டார்? தூக்கிட்டார் மேலே. உன்னதமானவராக எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்திட்டார் இல்லையா? ஆக இவ்விதமான காரியங்கள் எல்லாவற்றுக்கும் அடிப்போலாக இருந்தது என்னது? நியாயப்பிரமாண உடன்படிக்கை. இப்போ நியாயப்பிரமாண உடன்படிக்கையை நம்ம ருசிக்கணும். அதுதான் நம்மளை என்ன செய்யுது? நித்திய ஜீவக்கரையை கொண்டு சேர்க்கிறது. தேவன் நமக்கு இதை ஆசிரியர் தருவாராக.